ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே ஓகே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒரு சில பேருக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் தங்கப்பாண்டி அவங்க நம்பி சூஸ் பண்ணதுக்கு, அண்ட் ப்ரொடியூசர் உதயகுமார் சார். அவரு மேலே ஃபாதர் தான், ஸோ ஒரு பாயிண்ட் மாதிரி தான் த்ரூ மாதிரி சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் மியூசிஸ்ட் ராமசாமி சார், பாபு சார், அப்புறம் கார்த்திக் அண்ட் தமிழ்மணி, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சீரியஸ் ரொம்ப அப்புறம் பண்ணி கொடுத்தாங்க. பத்மஜா, ஷிபி, கோல்டராஜ் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சிறப்பு செய்திருக்கும் திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், கே. ராஜன் அவர்களுக்கும், மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தினுடைய வசனமும் இந்த நெல்லை என்ற சொல்லி என்கிற பாடலுக்கான வாய்ப்பையும் தந்த இயக்குனர் தங்கபாண்டி அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கேப்டன் உதயசூரியன் சார் அவர்களுக்கும், படத்தினுடைய கதாநாயகன் கௌதம் அவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் திருதெய்வங்களுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு ஒரு மனித சமூகத்தில் எப்படி ஒரு ஆத்மாவை தொட்டு அது அவளுடைய வாழ்வோடு இணைந்து இருக்கிறது என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சிறுதெய்வம் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு. அந்த வாழ்நாள் முழுக்க அது ஒரு மிக உயிரோட்டமான ஒரு ஆத்மாவாக இருக்கின்றது. மாடன் தென் தமிழகத்தினுடைய ஆன்மா, அந்த மாடனை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு கதையை தங்கபாண்டி அவர்கள் இதிலே திரைப்படமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறார். நிச்சயம் உங்களுடைய பேராதரவு அவர்களுக்கு இருக்கு என்று நம்புகிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், அற்புதமான ஒரு இசை தந்த விபின், பாடகர்கள், இந்த படத்தின் பங்களிப்பை தந்த ஒளிப்பதிவாளர் சின்ராஜ், எடிட்டர் PRO சார், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகச் சிறந்த வெற்றியை பெற வேண்டும் பெறும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு முதற்கல் வணக்கம். நான் அதுக்கு முன்னாடி மேடையெல்லாம் பேசினது கிடையாது. இப்ப எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார், நெக்ஸ்ட் டைரக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை ஒரு கிராமப்புறங்கள இருக்கிற கதையை எடுத்துக்கிறாங்க. எனக்கு நேட்டிவ் தூத்துக்குடி தான். நான் ஒரு கிராமிய கலைஞர். அதுல எனக்கு செலக்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம மூவி சப்போர்ட் பண்ணணும். அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஓகே, தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பிரம்மாக்களுக்கும், என் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள உள்ளங்களுக்கும், சுற்றுத்தார்களுக்கும், படக்குழுவினர்களுக்கும், பத்திரிகை மற்றும் டிவி, யூடியூப் நண்பர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றி. இந்த மாறன் கொடைவிழா திரைப்படத்தை நான் கனவு படமாக தயாரித்துள்ளேன். ஷார்ட் பிலிம் எடுத்துள்ள தம்பி தங்கப்பாண்டி என்னிடம் இந்த கதையை கூறினார். அவர் கூறும்போது இந்த கதைக்கு கதாநாயகனாக
யாரை வைக்கலாம் என்று கூறிய போது அவரே என் மகனை கோகுல் கௌதமை நடித்து காட்டுகிறேன் என்று கூறினார். கூறியபடியே மாறன் கொடைவிழா படத்தையும் மிக அருமையாக எடுத்துள்ளார். அவருக்கு மிகவும் பாராட்டுக்கள். இந்த படத்தை யார் மூலம் கொண்டு சென்றால் மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் என்பதை சிந்தித்த பொழுது திரு சீனு அவர்கள் பன்னீர்செல்வம் சார் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக தேனாண்டல் பிலிம்ஸ் 100 படங்களுக்கு மேல் தயாரித்த 200 படங்களுக்கு மேல் விநியோகம் செய்துள்ள தேனாண்டல் பிலிம்ஸ் நிறுவனர் நினைவுக்கு வந்ததை அவர் என்னிடம் கூறியதும் அவரை தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி அவர்களை நேரில் சந்தித்து படத்தை பார்க்க சொன்னேன். அப்போது தலைவரும் படத்தை பார்த்தார். விநியோகம் செய்வதாக அவரிடம் கேட்டபோது அவரும் உறுதி அளித்தார். எனவே தயாரிப்பாளர் சங்க தலைவர் என் ராமசாமி சாருக்கும் பன்னீர்செல்வம் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எங்கள் ஊரை சேர்ந்த திரைக்கதை மன்னன் அண்ணன் கே பாக்கியராஜ் அவர்களுக்கும் இந்த விழாக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தியதற்கு நன்றி. இந்த படத்திற்கு எங்கள் அறத்தை ஏற்று விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் இயக்குனர் அண்ணன் அல் செல்லுமணி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் விநாயகர் சங்க தலைவர் கே ராஜன் அவர்களுக்கும் அழகன் தமிழ்மணி சார் அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கும் மனோஜ்குமார் சார் அவர்களுக்கும் ஜாக்வார் தங்கம் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்கு எனக்கு சினிமா என்பது என்ன என்று தெரியாத போது எனக்கு குழந்தை போல எனக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு குருவாக இருந்த திரு சீனு அவர்களுக்கும் நன்றி. திரு குட்டி கிருஷ்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தை எப்படி ஆர்கனைஸ் செய்ய வேண்டும் என்று கூறியதற்கும் அவருக்கும் மிக நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் திரைப்பட குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை சிறந்த வெற்றி படமாக அமைத்து தருமாறு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Hi, this is Sharmisha and வந்திருக்க எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வந்த மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங். இந்த ஒரு மூவியை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கேஸ்டிங் மீ. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ரொம்பவே ஆர்டர் பண்ணாரு கேஸ்டிங் பண்றதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கதை சொன்னாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பொட்டல் காடு அப்படின்னு சொல்லும்போது பேக் வாங்கணும். அப்புறம் இல்ல நான் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னபடி ரொம்ப 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 கேர் எடுத்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஒரு ரொம்பவே நல்லா இருந்தது. அவருக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிட்டாரு. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வேணும், இது வேணும், இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு. ஸோ இது இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐம் விஷிங் ஹிம். அண்ட் கோகுல் சார் ஒர்க் பண்ணினாரு கூட. ரொம்பவே காமன் சில் பர்சன். எதா இருந்தாலும் கேஷுவலா பேசுவாரு, கேஷுவலா இருப்பாரு. ரொம்ப வெளிப்படையான மனுஷன். ஸோ எல்லாருக்குமே அண்ட் மேம் ப்ரொடியூசர் மேமோட ஒய்ஃப், அவங்களும் ரொம்ப கேஷுவலான பர்சன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் அவங்க கூட பாடின சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் கேட்கும் போது அவ்வளவு நல்லா இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டா போவோம். அண்ட் தொகுப்பாளனி அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் இதை பண்றதுக்கு. ஸோ எவ்ரி ஒன் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நல்லா இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரதுக்கு விஷஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பை. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1987 சார் பாக்கியராஜ் சாரோட படத்தை பார்த்து எனக்கு சிட்டாருன்னு பேர் வச்சாங்க. ஆனா அவருக்கு முன்னாலே எனக்கு பாடல் வெளியில் நடக்குதுன்ற ஒரு முக்கியமான நாள். நடிகர் கௌதம், சார்மிசா இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமா தங்கப்பாண்டி வந்து எனக்கு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தா அவருக்கு. அதுல அவர் தான் ஹீரோவா அடிச்சிருப்பாரு. அவர் வார்த்தை சொன்னாரு அந்த படத்துல, நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இந்த ஊர்ல மண்ணின் மைந்தரன் பேனர் அடிப்பாங்க, நான் ஒரு நாள் படம் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. அடுத்த தயாரிப்பாளர் உதயம் சூரியன் சார், அவரை பத்தி சொல்லணும்னா, அவரு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நான் படம் கிடைச்சது எனக்கு பெரிய ஒரு நல்ல லக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளவு ஒரு நல்ல மனுஷன். ஓகே, நன்றி. எல்லாருக்கும் பணியான வணக்கம்.
இப்பயாவது ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல ஒரு ட்ரெண்ட் செட் உருவாகும். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசர், ஒரு புது ஹீரோ உருவாயிருக்காங்க. ரொம்ப இவங்க அதிர்ஷ்டசாலி. எதுக்கு சொல்றேன்னா, இந்த படத்தை இவங்களே வாழ்க்கறதுக்காக பாக்கியராஜ் சார், செல்லுமணி சார் எவ்வளவு பெரிய பெரிய ஜாமான், அதுவே படத்தோட மிகப்பெரிய வெற்றி. நான் கூட இப்ப இடையில ஒரு படம் நடிச்சேன், பரமன் ஒரு படம், வெள்ளி மலைன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஆளே கிடையாது. சார் தயாரிப்பாளர் சங்க தலைவர் ரிலீஸ் பண்றாங்க. உண்மையிலே அவங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி வருதுன்னா, அம்மா ரசாவோட நான் பழகிருக்கேன், கலைஞர் படம் நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு தாய் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது வழியில துடிச்சுட்டு இருக்கும்போது டாக்டர் வர்றாங்க. இது சிசேரியன் பண்ணணும், இல்லாட்டி ஒரு சிசேரியன் ஆப்ரேஷனு, இல்லாட்டி ஒரு தாய் மிஸ் ஆகும், இல்லை குழந்தை மிஸ் ஆகும் அப்படின்னு கை அடிக்கிறாங்க. அப்போ ஒரு அனுபவசாலி டாக்டர் வர்றாரு. அந்த அழகா ஒரு பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய உயிர் கொடுத்து அப்படி தூக்கி நிறுத்தும் போது அந்த குழந்தை வீழ்னு ஒரு சத்தம் கேட்கும்போது, மயக்கத்தை தாய் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா? எப்படி அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த புது படத்துக்கு யாருமே மதிக்கிறது இல்லை. ரிலீஸ் பண்றதுன்னா ஒரு காய்கறி கடையில போனா கூட ஓசியில கருவேப்பிலை கொத்தமல்லி தருவான். இந்த புது படத்துக்கு யாருமே கேட்கறது கூட இல்லை. அது நான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சார் படத்தை ரிலீஸ் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் சார் உண்மையிலேயே பாராட்டணும். புது ப்ரொடக்ஷன், புது ப்ரொடியூசர் மாதிரி இல்லாம எல்லாரையும் தன் குடும்பத்தார் மாதிரி ரிசீவ் பண்ணி அதே படாதுங்க சார், பையனை ஹீரோ ஆக்கிருக்கீங்க. விஜய் சார்லாம் விஜய் 4 படம் எடுத்து பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய ஆட்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய படாடுங்க. புது இயக்குனரை அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணவங்க, ஒரு அரை படம் ஒர்க் பண்ணவங்கன்னு படம் கொடுக்காம அவங்க லைஃப் வேஸ்ட் பண்ணாம நம்மளும் லாஸ் ஆகாம அனுபவசாலி டைரக்டருக்கு படம் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். அது அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த படத்துல நேரமோன்னு ஒரு சாங் எழுதியிருக்கேன், அது இப்போ பண்ணல, இப்போ இங்க போடல. இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இதுக்கு நான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்படுறேன். மியூசிக் டைரக்டர் விபின் ப்ரோ அண்ட் டைரக்டர் தங்கபாண்டி ப்ரோ அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஆல் டீம், மேரன் டீம், ஐ எம் தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். அனைவருக்கும் வணக்கம். நான் என்னத்த சொல்ல, ஆக்சுவலி நான் எங்க போனாலும் பாதி நேரம் இங்கிலீஷ் இருக்கும், கொஞ்சம் ஹிந்தி இருக்கும், தமிழ் இருக்கும், தெலுங்கு இருக்கும், இப்படிதான் பேசி வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த படத்துல எல்லா டைலாக்கும் தமிழ்ல தான் பேசணும்னு சொன்னாரு, அதே பெரிய டஃப். அடுத்து இந்த டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஆனா 15 நாள் கால் செட் நாரு, கடைசியில 8 நாள்ல படத்த முடியும். என்னோட கேரக்டர் 8 நாள்ல முடிச்சாரு. அதாவது இந்த எக்ஸாமுக்கு படிக்கும் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் எக்ஸாம் ஒரு 10 அரியர் இருந்துச்சு படிப்போம்ல, அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் ஒரே நாள் பாத்தீங்கன்னா 2 பஞ்சாயத்து சீனு, இந்த டைலாக்கு அந்த சீனா இந்த சீனா அந்த அளவு கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு என்ன வேலை வாங்கினாரு. ஆனா ஒரு சீன் எடுத்து ஆனா என்ன சொல்லுவாருன்னா, இந்த தம்பி நாங்க ரோட்ல ஒரு இடத்துல வேல்முருகன் ஃப்ரெண்டு மூலமா மீட் பண்ணோம். அவர்ல இந்த படத்துல நான் வந்திருக்க மாட்டேன். அவரை பார்க்க வரப்ப இந்த கதையை சொன்னாரு, பிரதர் நம்ம இந்த படத்துல கண்டிப்பா அந்த வில்லன் கேரக்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னா உடனே கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் சொன்ன நேரம் நம்ம எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஃபாஸ்ட், ஜஸ்ட் லைக் தட் இட் ஹேப்பன். அடுத்து ஒரு 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 ப்ரொடியூசருக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தவர். ஆனா ரீடேக் போலாமா, ஆனா போதும் இந்த சீன் போதுன்னா என்ன ப்ரொடியூசர் இந்த டயத்துக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காரு. ப்ரொடியூசருக்கு இவ்வளவு சின்சியரா உள்ள டைரக்டர் நான் 57வது படம் சூப்பரா பண்ணிருக்காரு. வி ஹேவ் டு தேங்க் திஸ் மேன் அண்ட் அந்த சின்சியாரிட்டி. 28 நாள் பிளான் பண்ணோம், 23 நாள்ல முடிச்சிட்டாரு. That's the way only he did it. Thanks Thangapandi, you got a chance to me. Next the producer பாத்தீங்கன்னா, நானும் ரொம்ப படத்தை நடிச்சிருக்கேன். சம்டைம்ஸ் பணம் கொடுப்பாங்க, லேட்டா வரும், எல்லாம் வரும். நான் லாஸ்ட் டைம் முடிச்சுட்டு காலையில தூங்கி வந்திருக்கிறேன். அவங்க மேனேஜர் வந்தாரு, சார் உங்களுக்கு என்ன பேலன்ஸ் சொல்லுங்க, ஜிபே போய் அனுப்புறேன். எனக்கு ஜிபே கிடையாதா, ஏதாவது ஒரு அக்கௌண்ட் சொல்லுங்க சார், அனுப்புறேன். The first time they cleared the all payment just like that. So they were clear. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செலமணி சாப்பிட்டு சொல்லியிருந்தார், பிளான் பண்ணி வரேன்னு சொல்லி, நல்லா பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு, பர்ஃபெக்டா பண்ணாரு சார். சூப்பர் சார், ரியலி அப்ரிஷியேட் யூ. அடுத்து படம் எடுத்து முடிச்ச பிறகு ஜென்ரலா பாத்தீங்கன்னா அது வலிக்குன்னு சொல்லுவாங்க. பட் எதை பத்தி கவலைப்படாம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டிஓல பேசணும், அடுத்து படத்தை எப்படி ஃபாஸ்டா ரிலீஸ் பண்ணலாம், எல்லா விஷயம் ஃபாஸ்டா பண்ணாரு. அவரோட மனசு போல எல்லாம் சூப்பரா வந்திருக்கு. I want to thank a very, very important thanks to my friend Murali sir.
அவர் ரிலீஸ் பண்ணி சொன்ன உடனே படம் பார்த்தோம், சேர்ந்து பார்த்தோம். படம் நல்லா இருக்கு பிரதர், கண்டிப்பா நம்ம பண்ணலாம்னு சொன்னாரு. தேங்க்ஸ் முரளி சார். ஏன்னா எல்லாரும் சொல்றாங்களே டெலிவரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் யூ ஆர் லைக் அ மதர் ஃபார் திஸ் மூவி. அந்த படம் ரொம்ப அருமையா இருக்கு. திருநெல்வேலி பேஸ் பத்தின படம். இந்த படத்தை வில்லன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுவீங்க, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அப்கோர்ஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஹீரோ ஃப்ரெண்ட். செம்ம ஜாலியா பண்ணோம். அவர் ஃபைட் சீன் எல்லாம் தம்பி மிதிப்பா அப்படின்னா மிதிக்கணும், அண்ணா மிதிச்சா அழிக்கணும் அப்படின்னா மிதிடா அப்படின்னு சொல்லிதான் மிதி வாங்கி அப்படிதான் ஃபைட் சீன் பண்ணோம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டும் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் வந்து ரூம் போட்டு ஒரே இடத்துல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி சூப்பரா பண்ணோம். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் டைரக்டர். அவருக்கு நல்லா ப்ரொடியூசர் சார் இருந்தாலும் சான்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்க 1 கோடி ரூபாய் பட்ஜெட் கதை வச்சிருக்காரு, 5 கோடி ரூபாய் படம் வச்சிருக்காரு, அதுக்கு நம்ம கதை பண்ணி வச்சிருக்காரு. ஃபாஸ்டா பண்ணுவாரு, கேரண்டி கொடுக்கலாம். அது மாதிரி ப்ரொடியூசர் பிளான் அது சொல்றேன், யாராவது டைரக்டர்ஸ் பிளான்ல ஒரு சான்ஸ் இருக்கு. அவர் பையனை ஒரு 5 படம் எடுக்கணும்னு சொல்லி படம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சோ யாராவது நல்ல கதை வச்சிருக்கா அவரை பாருங்க, சரியா? சோ அவரும் விஜய் மாதிரி வரணும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காரு. சோ ப்ரொடியூசர் காசு இருக்கு, கப்பல் ஓட்டுறாரு, சரிங்களா? அதனால படம் ரொம்ப வச்சிருக்காரு. சோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் கமிங் இயர். காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாம் இன்னைக்கு சந்திச்சது கடவுள் தான் கண்டிப்பா காரணம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் வித் அஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வெரி மச். குட் நைட். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும், வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோகுல் கௌதம். நான் தான் இந்த படத்தோட ஹீரோ. எனக்கு இதான் முதல் படம். எனக்குன்னு மட்டும் இல்ல, படத்தில் நடிச்ச நிறைய பேருக்கு இதான் முதல் படம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களோட உழைப்பை போட்டிருக்கோம். எங்க படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. பார்த்துட்டு போய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முதல்ல ஓகே புரிஞ்சுட்டு எனக்கு 7 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். 2017-16 இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் படம் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம். கடைசியில லாக்டவுனுக்கு அப்புறம் பேசும்போது கண்டிப்பா அந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மாதிரி ஃபர்ஸ்ட் புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம். மாதிரி அதுக்கப்புறம் பையனை வச்சு பண்ணலாமான்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் கண்டிப்பா அதுக்கப்புறம் ப்ரொடியூசரோட பையனை வச்சு ஹீரோவை நடிக்க வச்சு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். மியூசிக் டைரக்டரு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. 4 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு இதுல போடல, அது படத்துல நீங்க பாப்பீங்க. கேமராமேன் சின்ராஜனே அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதான் இதுல நடிச்சிருக்க சூரி சார், சூப்பர் குட் சுப்பிரமணி சார், அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுல படத்துல வசனம் எழுதின நெய்வேலி பாரதிக்குமார் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் ஆரம்பத்துல இருந்தே நாங்களாம் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோனிக்கு ரொம்ப நன்றி. சார்மிசாவுக்கு, எல்லாம் நடிச்ச பால்ராஜ், சிவாவேலன், இஸ்ரேல் ப்ரோ, மற்ற எல்லா நடிகர்களுக்குமே ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. வந்திருக்கிறேங்க. கேப்டன் உதயசூரியன் சார் வந்து என்னுடைய நண்பருங்க. அதுக்கோசரம் நாங்கள் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் சொன்னாங்க. இப்போ அவர் வில்லன் சார் பேசினார்கள் பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு கவரத்த மனுஷன். அது உண்மைங்க. ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷனா இவர் தாங்க. அது வந்து ஏன்னா வந்து இது அதாவது அவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 யதார்த்தம் பேசுவாருங்க. ரொம்ப இதா இருப்பாங்க. ஆனா வந்து நான் கூட வந்து நான் வந்து டிஎஃப்டி படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேங்க. அப்ப வந்து டிப்ளமோ ஃபிலிம் டெக்னாலஜி படிக்க ஆசைப்பட்டேன். அப்ப வந்து எங்க அப்பா அதை சொல்லிருப்பாங்களாட்டு, நீ வச்சிருக்க 3000 ரூபாய் வச்சிருக்கிற, நீ டிஎஃப்டி படிக்க வச்ச பையன் வந்து 3 ஏக்கரை வித்து படத்தை எடுத்து ஒழிச்சு போயிடுவான், படிக்க வைக்காதா அப்படின்னாங்க. ஆனா வந்துங்க பையன் வந்து பையன் ஆசைப்பட்டாருன்னு உண்மையில வந்துங்க சாரும் அவங்க ஒய்ஃபும் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட்டா பாருங்க. ஒண்ணுமே தெரியாத அப்படி அணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. மேடம் நீங்க எந்திரிக்கிறீங்க அப்புறம் உங்க ஃபேஸ் காட்டுங்க, அவங்கள அவ்வளவு தெரியும் தெரியுங்களா? ஏன்னா நான் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க, அது வசம் இருக்கிறோம். ஆனா இது மாதிரி வந்துங்க வந்து இன்னைக்கு உள்ள ஒரு ஜெனரேஷன்ல வந்து இது மாதிரி ஒரு தாய் தாத்தா வந்து மிகப்பெரிய விஷயங்க. ஃபர்ஸ்ட் மரியாதை என்னுடைய நண்பருக்கு, கேப்டனுக்கு அளிக்கிறேன். ஆனா கேப்டனா ஒரு பெருமைங்க வேற விஷயங்க. ஆனா அந்த கேப்டனு கருப்பு, இந்த கேப்டனு கருப்புங்க. கோபி இது மாதிரிதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இதுல எங்க கொங்கு மரத்தினரே அவருடைய கதாநாயகங்க.
எங்க அப்பா உயிரோட இல்லைங்க. எங்க அப்பா வந்து அவருடைய ரசிகருங்க. அது வந்து சார் சார் கொஞ்சம் பேச விடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் நிறைய சொல்ல ஆசைப்பட்டேன், எனக்கு விட மாட்டேங்கிறாங்க. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த மாடர்ன் கொடை விழா படத்தை வாழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பேச இருக்கிற அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, அருமை தம்பி செல்லுமணி அவர்களே, அருமைக்குரிய ராமநாராயணன் என்ற புகழ்பெற்ற இயக்குனர் தயாரிப்பாளரின் திருமகன் தேனாண்டாள் முரளி அவர்களே, மற்றும் உள்ள பெரியவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற நல்லவர்களே, வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களே, மாடன் என்பது குல தெய்வம் அல்ல கிராமத்து காவல் தெய்வம். எல்லைச்சாமி ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டு. எல்லைச்சாமி விழா நடத்துவாங்க பெருசா. அந்த ஒரு விழாவை வைத்து மையமாக கொண்ட ஒரு கதை. நாம சில துளிகளை பார்த்தோம், சாதத்தின் படுக்கைகளை, சில சாதத்தை நசுக்கி பார்த்தோம், சரியாக வெந்திருந்தது. கிராமத்து மனம் மிக்க படங்கள் மக்கள் வரவேற்கிறார்கள். இது மண் வாசனை மிக்க படம். அது ஒரு திருவிழா, தமிழ் பாரம்பரியம், தமிழக மக்களின் பழமையை மறக்காது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லிருக்கார். பாட்டு இந்த தம்பி இளைஞர் எத்தனை படம் பண்ணாரு, அது பார்த்தா மாடர்னா இருக்காரு. மாடர்ன் படம், ஆனா மாடர்ன் டைரக்ட். இசை நாட்டுப்புற பாட்டு நல்லா பண்ணிருக்காரு. இந்த 3 பாட்டுமே நல்லா அருமையா இருக்கு. கிராமத்து மண் வாசனை இருந்தது. நடித்தவர்களும் எல்லோரும் புதியவர்கள் என்றாலும் இயக்குனர் சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார். எல்லாரும் ஹீரோயினுக்கு 2வது படம் என்ஜாய்னு ஒரு படம் முன்ன பண்ணிச்சு. அது நான் கூட இருந்து அந்த படம் முடிக்கிறதுக்கு உதவியா இருந்தேன். அப்ப அந்த பாப்பா தெரியும், நல்ல நடிகை, முன்னுக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. தம்பி ஹீரோவா நல்லா இருக்கான். ஒரு வறட்சியான பிரதேசம் தூத்துக்குடி. ஒரு பச்சை பயிர் கூட பார்த்தேன் படத்துல. ஒரு பயிர் நல்லா வளைஞ்சிருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கு. அப்புறம் ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமத்துல போய் எடுத்திருக்காங்க. கதைக்கு சரியான இடம் போல் இருக்கு. அதை விட நம்ம சகோதரர் சொன்னார் 30 நாள்ல படம் முடிக்கிறேன்னு, 23 நாள்ல முடிச்சார். தம்பி நீங்க நல்லா இருப்பீங்க, டைரக்டர் நல்லா இருப்பீங்க. ப்ரொடியூசர் மனம் நோவக்கூடாது சார். நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து பணத்தை கொட்டுறாங்க சார். ஏதோ ஒரு ஆசையில, ஏதோ ஒரு கற்பனையில அவங்க கொண்டாடுற படத்தை சில பாவிங்க, சிலர் எல்லாரும் இல்ல, அதாவது ஒரு 60-70% தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சின்சியரா பண்ணி கொடுக்கறாங்க. சின்சியரா சிக்கனமா அழகா படம் எடுத்து கொடுக்கறாங்க. ப்ரொடியூசர் நல்லா இருக்காரு, டைரக்டரும் நல்லா இருப்பாரு. அப்படிப்பட்ட டைரக்டர் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றில் ராமநாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுதி போயிருக்கார். சிக்கனமா எப்படி படம் எடுக்கிறது. அதாவது சார், ஒரு 5 டீம் ஒர்க் பண்ணும் சார். இது இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்க ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்க ஒரு டீம் கதை எழுதும். ராமநாதன் படம் எடுத்துக்கிட்டு இருப்பார். இங்க டிஸ்கஷன் ஓடும் அடுத்த படத்துக்கு, இங்க படம் எடுத்துட்டு இருப்பார். 25 நாள், 27 நாள், மேக்சிமம் 30 நாள் சார். 1-2 நாள் கூட தேவையான பண்ணுவார். இல்லைனா கூட 30 நாளுக்குள்ள முடிச்சு
அந்த படம் பூரா 70-80 படம் 100 நாள் ஓடி இருக்கு சார். தமிழ் திரையுலகின் வரலாறு. யார் படம் எடுக்க வந்தாலும் ராமநாராயணன் எப்படி படம் எடுத்தாரு என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம். அத போல இந்த தம்பி 23 நாள்ல படம் எடுத்தாரு. அதுதான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி. கணவன் சம்பாதிச்சு பணம் கொடுத்தா மனைவி அருமையா சமைச்சு கொடுப்பாங்க. போல ப்ரொடியூசர் பணத்தை எங்க கொண்டாந்து கொடுத்தா டைரக்டர் அருமையா படம் பிடிச்சு கொடுக்கணும். அதனால ப்ரொடியூசரும் பிழைக்கலாம், டைரக்டரும் நல்லா இருக்கலாம், நிறைய படம் வரும், அவரும் நல்லா இருக்கலாம், சினிமா நல்லா இருக்கும், தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க. நான் எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி கோடி வாங்குறாங்களே அந்த நடிகர்களை பற்றியோ டைரக்டர் பற்றியோ நான் கவலைப்படுறதில்லை. இந்த எளிமையா சின்ன பட ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தா இந்த சினிமா நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 20-25 இல்ல 30 பெரிய படம் தான் வருது. ஆனா 150 சின்ன படம் வருது. தம்பி செல்வமணி இருக்காரு, தொழிற்சங்க தலைவர், பெப்சி தலைவர். இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி வேலை பார்க்கறாங்க, யாரால் பிழைக்கிறார்கள் என்பது தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆகவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க ரொம்ப நாளாவே ஒரு சிட்டி லவ், ஃபைட்டு, வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி படமே ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அருமையான கிராமியம் படத்தை பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி. படம் நல்லா இருக்கு. இதுல எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கணும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். போன வாரம் ஒரு 4 நாளுக்கு முன்னால ஒரு பேப்பர் செய்தி திரையுலகையே குலுங்க வச்சிருச்சு, கதி வழங்க வச்சிருச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம். பத்திரிகை டிவி பூரா கதறிச்சு. இந்த தமிழை, தமிழகத்தை, தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன். எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் திலகம். 250 படத்துக்கு மேல் நடித்தார். புகழ், கட்டபொம்மன், எவ்வளவு திருவிழாக்கள், விதவிதமான படங்கள். அவர் நடைய நடிப்பு, கன்னத்தின் நடிப்பு, அப்படிப்பட்ட சினிமா உயர்த்தி அவருடைய வீடு ஏழம் போது பல பேர் பதறி போனார்கள், கதறினார்கள். நான் அழுதேன். சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி? அது தம்பி யூடியூப்ல அதை பெருசா போட்டாங்க. அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்னன்னா, இந்த காலையில பிரபு எனக்கு போன் பண்ணார். நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு போன் எனக்கு போட்டு என்ன பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார். அண்ணே, உங்க பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன். எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பேரு ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்க பேசுறது அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள். ஆனா இத உண்மை பாதிதான். என்ன அந்த வீடு அப்பா என் பேர்ல எழுதியிருக்காருன்னு, பிரபு பேர்ல சிவாஜி எழுதியிருக்காராம். இதை எப்படியோ மாத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. குடும்பத்துல ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதனால ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை நீங்கள்லாம் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு, அது என் பேர்ல தான் இருக்கு என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்ன ரொம்ப மகிழ்ச்சி இருந்தேன். அதே சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை இந்த காலையில என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படத்துடைய பூஜைய அந்த பிரசாத் ஸ்டுடியோல, அதான் வரலாறு காண மிகப்பெரிய அளவுல ஏதோ செல்வமணி எல்லாரும் வந்திருந்தாங்க. அற்புதமா நடந்தது. திரையுலகம் மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்த ரொம்ப காலம் ஆச்சு. எல்லா தயாரிப்பாளரும், எல்லா டைரக்டரும், எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க. ரொம்ப காலம் ஆச்சு நாங்க பார்த்து. அதுல பெரும் மகிழ்ச்சியோடு காலையில இருந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன். மாடர்ன் கோடை விழா
ஒரு பெரும் மழை விழாவாக, மண் வாசனை மிக்கவராக, தமிழ் மக்களை மனதை கவருகிற, போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நானு ஒவ்வொரு விழாவிலையும் இந்த ராஜஸ்தான்ல சூரத்துல தயாரிக்கிற அந்த சால்வை அங்க இன்னொன்னு, இது ராஜஸ்தான்ல சூரத்தில் தயாரிக்கிறது. ஒரு முகம் கூட தொடங்க முடியாது அப்படி. ஆனா ரொட்டேஷன்ல வரும். ஒரு 5 விழாவில் திருப்பி போட்டுக்கலாம். நான் இது ஒரு வேண்டுகோளா வைக்காதீங்க. ராஜஸ்தான் நம்ம நாட்டில தான், இந்தியா தான், நம்ம சகோதரர்கள் தான். ஆனா தமிழ்நாட்டுல திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இங்க செங்கல்பட்டு, அரக்கோணம், நம்ம நெசவாளி இருக்கான்ல சகோதரன், அவன் தயாரிக்கிற இந்த துண்டை போடணுமா? நம்ம குடும்பத்தை வாழ வைக்கணுமா? தொழிலாளியை காப்பாற்றணுமா? இப்ப என் தமிழ் படம் எடுக்கணும்னா நான் போராடுறேன். தமிழ் தொழிலாளியை வச்சுதான் எடுக்கணும். இங்க தொழிலாளி தமிழ்தான், நீ வேற மாநிலத்தான். பற்றாக்குறை ஏற்பட்டால் பத்தல, என் தமிழ் தொழிலாளி பத்தல, என் தமிழ் நெசவாளி தொழில் பத்தலன்னா அடுத்த மாநிலம், நம்ம மாநிலம் தான். அதெல்லாம் நான் வேறுபாடு காணல. அப்படிப்பட்ட யூஸ் பண்ணாம தவிர தமிழுக்கு முதலிடம், அப்புறம் தான் ஆங்கிலம், அதுக்கப்புறம் இன்னொன்னு இப்ப தகராறு, பெரிய தகராறு நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் அடுத்த ஆங்கிலம், அடுத்தது அவங்க விருப்பப்படி படிக்கணும். அதனால முதல்ல கைத்தறி தமிழ்நாட்டுல, அப்புறம் தேவைப்பட்டா முரளிக்கு மட்டும் இதை போடுறேன். நான் ஒரு வேண்டுகோளை வச்சு என் தம்பி முரளி இல்ல, முரளிக்கு நான் கேப்டன் தாங்க. நன்றி ரைட், தேங்க்யூ. அதான் அதுக்காக எல்லாரும் பிஆர்ஓக்களும் தயவு செய்து கைத்தறி ஆடை போடுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்க ஊருக்கார அண்ணன் ப்ரொடியூசரு, அவர் முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி, வரவேற்புரை எல்லாம் சொல்லிட்டாங்க. அவரோட இதை அவர் முன்மொழிஞ்சு நான் வழிமொழிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தயாரிப்பாளர் சங்க தலைவர் அவர்களே, பெப்சியின் தலைவர் அவர்களே, விநியோக சங்க தலைவர் அவர்களே, கில்டினுடைய தலைவர் அவர்களே, எங்கள் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் கோவிந்தாட்டு சிங்கம் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும் நன்றி சொல்றேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்தோஷமா ஒரு படத்தை உட்கார்ந்து ட்ரெய்லரும் சாங்கும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்ல, மண்மனம் மாறாம அந்த இயக்குனருக்கு முதல்ல எப்படி பாராட்டுன்னு தெரியல. அந்த கலாச்சாரத்துல, அந்த ஊருடைய கலாச்சார பிரகாரம் அந்த பனை ஓலையில விளக்கு வச்சு அதுல தீபம் போட்டு ஒரு அற்புதமான அந்த கலாச்சாரத்தை ஆரம்பமா சொல்லியிருந்தாரு. பனை ஓலையில கொலக்கட்டை செஞ்சுன்னா பணம் எடுத்தவன் நானு. அதுல பனை ஓலையில அந்த மாவிளக்கு வச்சு அதுல தீபம் வைத்திருந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. பாடலாசிரியர் இப்படித்தான் வரிகள் அப்படி அழகா போட்டாரு. மண்வெட்டி முனியில் உன் முணுமுணுக்கும் சிரிப்பை பார்ப்பேனே. மண்வெட்டி முனியில போய் ஒரு முணுமுணுக்கும் சிரிப்பை பார்த்தேன்னு ஒரு அற்புதமான வரி. அதோட அந்த ஹீரோ பாடும்போது, மனப்பாரி போல என் மனசுல வேகமாக வளர்ந்துட்டேன்னு. ஒரு காதல் எவ்வளவு வேகமா வளருங்கிறது முளைப்பாடையை இருட்டுக்குள்ள வச்சுதான், இருட்டு அறையில வச்சு போடுவாங்க. அது வேகமா வளர்த்ததுக்காக அந்த வரிகள் அற்புதமான வரிகள். மலைப்பாரி போல என் மகிழ் வேகமாக வளர்ந்தேயே. பாதாசிரியருக்கு உண்மையிலே அந்த வரிகள் இருந்த பாதாசிரியர் யாருன்னு தெரியல, ராமசாமிக்கு வாழ்த்துக்கள். சூப்பர். அப்புறமா இயக்குனர் அற்புதமா இந்த குடிமண் விஷயத்தை அழகா சொல்லியிருந்தார். அந்த கோயில்ல நீண்ட நாள் சாமி கும்பிடாம இருக்கு. அந்த இடம் யார் கையில மாறி போயிடுச்சு. இப்ப அந்த கோயில்ல போய் சாமி கும்பிடுறதுக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த மண்ணை நெருங்கி போக முடியாம அந்த கோயில்
களத்தை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு கம்பி வேலி போட்டிருக்கு. அப்ப அங்க ஒரு வார்த்தைகள் தெளிவா போட்டிருந்தாரு. அந்த இடம் சாமி இருந்த இடமா இருந்தாலும் அந்த சாமி இருந்த இடத்துக்கு ஒரு பிடிமண்ணை எடுத்துட்டு போய் நம்ம சாமியா கும்பிடலான்ற ஒரு அற்புதமான ஒரு கதை பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கீங்க. அந்த ஒரு வரியில தெரிஞ்சிச்சு. சூப்பர், எக்ஸ்ட்ரானரி. முன்னாடி கதாசிரியரும் சரி, இயக்குனரும் சரி, அதே மாதிரி போட்டோகிராபி, அந்த நிலத்தை அற்புதமா காமிச்சிருக்கீங்க. இதுல நாய் ரொம்ப சிறப்பா நல்லா பண்ணிருக்கீங்க. எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு. ஹீரோ சொல்ல வேண்டியது அற்புதமா இருக்காங்க. அத்தனை பேரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. என்ன ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா, சினிமாவில் என்னைக்கு படம் எடுத்தா ரிலீஸ் பண்றதுல மிகப்பெரிய சிரமம் இருக்கு. சின்ன சின்ன படங்கள் எடுத்தா அதுக்கு படம் எடுத்து நீங்க யாரும் சிரமப்பட வேணாம். நான் ரிலீஸ் பண்றது எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் ராமசாமி அவர்கள், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் ராமசாமி அவர்கள் முன்னெடுத்து செஞ்சது. மத்த புதுசு எல்லாமே படம் எடுத்துட்டு நேரம் அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு 150 படம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். அந்த இது நல்லபடியா நடக்க சிறப்பா இருக்கு. அதுக்கு முன்னோடியே அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கு உறுதுணையா பன்னீர்செல்வம் கூப்பிட்டு லிங்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதனால இனி படங்கள் ரிலீஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி இது சுடலை மாடன் என்ற மாடன் மட்டும் வச்சிருக்காங்க. சுடலை மாடன் சாமியினுடைய பேர் சுடலை மாடன். அது மாடன் மட்டும் வச்சிருக்க, சுடலை மாடன்னே வச்சிருக்கலாம். அதுக்கு இருக்கக்கூடிய குடை விழா, அது ஒவ்வொரு வருடமும் அந்த வேட்டைக்கு போகக்கூடிய சாமி. அது சுடலை மாடன் சாமி வேட்டைக்கு போறது. என்னுடைய அசிஸ்டன்ட் கணேஷ்ராஜுங்கிறவரு இந்த மாதிரி ஒரு படத்தை, சின்னத்தாயின் படத்தை எடுத்தாரு. அதுல உள்ள ஒரு கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொல்ல மட்டும் சாமின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே போல சுடலை மாடன் கொடை விழா மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். என் அருமை சகோதர சகோதரிகளே, தோழர் தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நேரமின்மை காரணமாக சிறு முடிச்சுக்கிறேன். இந்த சுடலை மாடன் அவருடைய பெயரை கூட நாங்க சொல்றது இல்லை, ஹைகோர்ட் மகாராஜாக்கள் தான் நாங்க சொல்றது. ஏன்னா எல்லாருமே சொல்றது நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் தெரிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய குல தெய்வம், காவல் தெய்வம் இந்த ஹைகோர்ட் மகாராஜா. இந்த ஹைகோர்ட் மகாராஜா கோயில் ஆறுமுகமங்கலம்னு சொல்லி திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு 30 கிலோமீட்டர்ல இருக்கு. எல்லா அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று அந்த ஐயனை தரிசிக்காம வரவே மாட்டாங்க. எங்க இருந்தாலும், உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் அங்கே வருவாங்க. நான் வருடம் திருச்செந்தூர் முருகனை தரிசித்தன்னா அங்கே சென்று ஹைகோர்ட் மகாராஜாவை பார்க்காமல் வந்ததே கிடையாது. அவர்தான் எங்களுக்கு குலதெய்வம் காத்தவராயன் என்றாலும் எப்போதுமே திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுடலை மாடன் கருப்புசாமி, திருச்சிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டம் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு காத்தவராயன், மதுரை வீரன், இவர்களைத்தான் குலதெய்வமா கொண்டாடிட்டு இருப்போம். ஆனால் நான் கிட்டத்தட்ட 40 வருடமாக வருடம் சென்று அந்த ஆறுமுகமங்கலத்தில் இருக்கின்ற ஐயா ஹைகோர்ட் மகாராஜாக்களை பார்த்துட்டு வரேன். ஏன்னா அவர் தன்னுடைய நம்புறவனுக்காக ஹைகோர்ட்ல சாட்சி சொன்னவர். ஆனால் இந்த படம் அவருடைய படத்தை நீங்க மறுபடியும் எடுத்திருக்கிறீங்க. ஆனால் இந்த படத்தை காக்க வேண்டியது அவர் பொறுப்பு, நம்ம பொறுப்பு இல்லை. நிச்சயமாக இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஹைகோர்ட் மகாராஜாக்கள் ஆக்கி கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேலிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெரும்பத்தலுக்கும் இரு கரம் கூப்பி நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மாடன் மிக மிக பெரிய வெற்றி அடையும் இந்த படம். ஏன்னா வந்திருக்கிறது இந்தியாவின் கதை மன்னன் சூப்பர் ஸ்டார் பாக்யராஜ் சார் அவர்கள் வெளியிட வந்திருக்காங்க. அவங்க கை தட்டலாமா பாக்யராஜ் சாருக்கு? அதே மாதிரி செல்வமணி சார் மிகப்பெரிய இயக்குனர் மட்டும் இல்லாம இன்னைக்கு பெப்சியே காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய காவல் தெய்வம். அவருக்கும் எல்லாரும் கை தட்டுங்க. கே ராஜன் சார் வெள்ளுடை வேந்தன், விநியோகஸ்தர்கள் காவல் தெய்வம் அவரு. அதே மாதிரி தேனாதாள் பிலிம்ஸ் தயாரிப்பாளரின் காவல் தெய்வம் அவரு. இன்னைக்கு படத்தை விநியோகம் பண்ற அவர் காவல் தெய்வம். நான் அவங்க அப்பா படம் நிறைய பண்ணியிருக்கேன். அண்ணன் ராஜாண்ணன் சொன்ன மாதிரி
ஃபைட் ஆஃப் டே தான் தருவாரு. தங்கம் ஆஃப் டேல முடிச்சோம்னா பாரு, சரி நான் அப்படி ஆஃப் டேல முடிச்சிருவோம். ஆனா அந்த மாதிரி கதை இருக்கும், அந்த மாதிரி படம் இருக்கும். அந்த மாதிரி படம் பெரிய ஹிட் படமா தான் இருக்கும். அவர் 110 படம் 136 படம் இல்ல சார். அவர் உலகத்திலே அதிக படம் பண்ண இயக்குனர் அவர் தான். அவங்க பையன் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அழகன் தமிழ்மணி சார், அவர் நான் அன்னையில இருந்து பாக்குறேன். அவர் படமா நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அன்னையில இருந்து அதே நட அதே சுறுசுறுப்பு அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் தயாரிக்கிற கேப்டன் அவர்கள் வந்து இன்னைக்கும் கப்பல் ஓட்டிக்கிட்டு இருக்காராம். நான் கேட்டேன், கப்பல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், கப்பல் ஓட்டுறாரு. நிச்சயமா ஒரு நல்ல மனம் கொண்டவர். இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையும், நிச்சயமா கவலைப்படாதீங்க. அது மாதிரி டைரக்டர் இயக்குனர் வாழ்த்துக்கள் சார். உண்மையாவே இங்க திருநெல்வேலி, நானும் திருநெல்வேலி தான். இப்ப பிரிச்சுட்டாங்க தூத்துக்குடி மாவட்டம். பட் என்ன எங்க அம்மா ஒரு ஊரி. அந்த எனக்கு எங்க ஊர் கோயில் கொடைக்கு போகும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு எண்ணம் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது வந்துருச்சு. அதே மாதிரி யதார்த்தமா இப்ப அப்படி பார்க்க முடியுமா? அந்த காலத்துல நாங்க ஆடு வெட்டுறது இதெல்லாம் உட்கார கடந்த பாய் இருக்கும், அந்த பாயை போட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். சத்தியமா எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நிச்சயமா. ஏன்னா மனோஜ்குமார் சார் சொன்ன மாதிரி நிச்சயமா இந்த படம் வெற்றி அடையும் சார். அது மாதிரி ஹீரோ யதார்த்தமாவே அவர் நான் யதார்த்தம் திருநெல்வேலிக்காரர் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா கோயம்புத்தூர்காரங்கிறாங்க. ஏன்னா அவர் யதார்த்தமா எங்க இருக்காரு, கலர் மாதிரி இருக்காரு. நல்லா நடிச்சிருக்கீங்க, யதார்த்தமா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. ஹீரோயின் அவர்கள் மிக அற்புதமா நடிச்சிருக்காங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோயினா தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கீங்க நிச்சயமா. அது மாதிரி மியூசிக் டைரக்டர், அந்த பாட்டு எழுதினவர், அது எங்க தூத்துக்குடிக்கார அந்த அம்மா, அவங்க பேரு என்ன, லட்சுமிகா அம்மாவுங்க. இந்த மாதிரி எல்லாருமே எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த சீனு எங்களுக்கு நண்பர் ஃபைட் மாஸ்டர் மோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நிச்சயமா எல்லாரும் பெரியவங்க வாழ்த்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நானும் மரமார்ந்த வாழ்த்துறேன். ஏன்னா நம்ம முரளியன் இருக்காங்க, முரளியனை அதை வாழ்த்தும் போது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி பத்திரிகையாளர் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. ஏன்னா யதார்த்தமான படம் எப்போதுமே வெற்றி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இது ரொம்ப யதார்த்தமா இருக்கு. நான் கூட நினைச்சேன் ஒரு 40 நாள் எடுத்துருப்பாருன்னு நினைச்சேன். 23 நாள் எடுத்துட்டாருன்னு போட்டு உடச்சிட்டாரு அவரு. அந்த விரோதம் அடிச்சவர் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருக்காரு. இல்ல அவ்வளவு ஒர்க்கு, ஏன்னா கேமரால அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு. கேமராமெல்லாம் பிரம்மாண்டமான ஒர்க் பண்ணிருக்காரு. அது ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒர்க் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா நாங்களும் ஒரு ஃபைட் எல்லாம் ஹிந்தி படம் போனா அதே ஒரு 20-30 நாள் இருக்கும் ஒரு ஃபைட்டு. அது வெறும் 5 நிமிஷம் தான் வராது, 30 நாள் எடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 23 படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது மாதிரி எடுத்திருக்காரு. வெற்றி அத்தனை பேரும் வெற்றி அடைய மனமாத வாழ்த்துக்கள் சொன்னேன். ஏன்னா நேரம் இல்லாமல நானும் சீக்கிரமா முடிச்சுக்கிறதுல விருப்பமா இருக்கிறேன். எப்பவுமே சொன்னார்தான், அம்மா அப்பாவை மதிங்க. உலகத்திலே அம்மா அப்பாவுக்கு நிகர் ஒரு தெய்வம் கிடையாது. அந்த தெய்வத்தை மதிங்க. நம்ம இந்தியானா பிறக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கோம் இப்ப எல்லாம் சொல்றாங்க. இப்ப கும்பமேளால வந்து கிட்டத்தட்ட 70 கோடி பேர் வந்து குளிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில. அது வந்து 1 கோடி பேர் வெளிநாட்டுல வந்து குளிச்சிருக்காங்க. அந்த மாதிரி புண்ணிய நகரம், அதை விட எல்லாத்த விட புண்ணிய நகரம் தமிழ்நாடு. தமிழனா பிறக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் வேணும். அந்த தமிழனா நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெயஹிந்த். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், பிஎஸ்சியோட மேடமும் அவங்க குழந்தை வந்து சால்வை பாக்கிய சார் போகணும்னு வேண்டிக்கிறேன். ஆமா, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாடி அமர்ந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் முதல்ல கனிவான வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். மற்றும் என்னை சிறு வயதில் மாவட்ட கவுன்சிலராக்கிய அழகு பார்த்த தளபதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் தென் தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா இதுவரை இப்படி ஒரு சொல்றமான கதை. ஏன்னா நாங்க எல்லாருமே தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா அனைத்து ஒரு குடும்பம்னா கண்டிப்பாக ஒருத்தருக்காது அந்த சாமியோட பெயர் இருக்கும். இப்போ ஐயா சொன்னாங்க, எனக்கும் ஆர்வங்களை சொல்ற பேர் தான் சின்ன திறங்குது. அந்த கோயில்ல நான் ரொம்ப சீரியஸா இருந்ததுனால அங்க வச்சு எனக்கு பேர் விட்டேன்னு சொன்னாங்க. அப்படி தென் தமிழகத்தில் அனைத்து குடும்பத்திற்கும் ஒருவருக்கு கண்டிப்பாக பேர் இருக்கும். 2வது, இந்த படம் ஃபுல்லா முழுக்க எங்க நாங்குநேரி, வள்ளியூர் அந்த பகுதியில் எடுத்த படம். அதாவது டைரக்டர் அண்ணனுக்கும் அதான் ஊர், பக்கத்து ஊர் தான். அதனால மிக இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவரும் நாங்க எல்லாருமே ஒரு குடும்பமா தான் இருந்தோம். எப்படின்னா அந்த அண்ணன் சொன்ன மாதிரி 23-24 நாளும் ஒன்னாவே சாப்பிடுறோம், ஒன்னாவே இருந்தோம். அந்த இங்க இருந்தவங்க எல்லாம் அங்க வந்துட்டு எங்களுக்கு போனாலும் ரொம்ப மனசு கஷ்டம். அதே மாதிரி தம்பி ஹீரோ தம்பியை பார்த்தோன்னா அப்படி ஒரு எளிமைன்னா அப்படி ஒரு உண்மையிலே சொல்ல போனா நம்ம கூட பிறந்த தம்பி மாதிரி அவ்வளோ ஒரு எளிமையா இயல்பாவே அண்ணன் அப்படி ஒரு பழகக்கூடிய தம்பி. அப்புறம் அவன் புடிசரன்னு பார்த்தாலும் எப்பவுமே அந்த அக்கா அவங்க எல்லாருமே எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க அப்படி வந்திருந்த மாதிரி அவ்வளவு ஒரு ஃபீல்.
மற்றபடி இந்த படத்துல ஒர்க் பண்ண அனைவருக்கும், அதே மாதிரி இந்த படம் வந்து தென் தமிழகத்துல அதிகமான திரையரங்களை நம்ம வெளியிடுற ஐயா உடனும் நாங்களும் அங்கெல்லாம் பேசியிருக்கோம், அவங்கள தேட்டர்கள்ல சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஃபுல்லா எல்லா டிக்கெட்டும் ஃபுல் பண்ற மாதிரி நாங்க இப்ப ஏற்பாடு பண்ணுவோம், நாங்க சொல்லியிருக்கோம், எங்க பகுதியில எல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால ஐயாவுக்கு ஒரு கனிவான வேண்டுகோளா வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இந்த சிறு முதலீட்டு படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கும் திரு பாக்யராஜ் சார் அவர்களே, திரு செல்வமணி சார் அவர்களே, கே ராஜன் சார் அவர்களே, மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர்களே, அப்புறம் எங்கள் தயாரிப்பு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் இருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாடன் கோடை விழா இது ஒரு சிறு முதலீட்டு படம். இது வந்து என்ன திரு சூரிய அவர்கள் பார்க்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. நிறைய பேசிட்டு இருப்போம். அப்ப நம்ம ஒரு படம் தயாரிச்சிட்டு இருக்கனால இன்னைக்கு சூழ்நிலையில சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் பண்றது என்ன மாதிரி சூழ்நிலை போகுதுன்னு கொஞ்சம் கேட்டு அறிஞ்சிருந்தேன். ரொம்ப ஒரு திரையரங்குல சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் பண்றது ரொம்ப சிரமமான சூழ்நிலைகள் நிலவி கொண்டு இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்களுடைய தியேட்டர் மெயின்டெனன்ஸ்ல இருந்து எல்லாம் பண்றதுக்கு சிறு முதலீட்டு படங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லாம இருந்தது. விநியோகஸ்தர்களும் படங்கள் வாங்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறு முதலீட்டு படங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 படங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீபமா இந்த 2025 பாத்தீங்கன்னா பெரிய படம் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 1-2 படங்கள், அதை தாண்டி எல்லாமே மீடியம் பட்ஜெட் அண்ட் ஸ்மால் பட்ஜெட் பிலிம்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுக்கு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அது மாதிரி சூரி சார் சொல்லியிருந்தாரு. அப்புறம் பன்னீர் சார் மூலமாக விஜய் முரளி மூலமாக எனக்கு இந்த படம் பார்த்தேன். இது நம்ம கலாச்சாரத்தோட தென்னகத்துல இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தை மையப்படுத்துது. ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு காலப்போக பார்க்கும்போதுனா நம்ம சாமியெல்லாம் கும்பிடுறோம், வேண்டுகிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா குலதெய்வ வழிபாடுங்கிறது கண்டிப்பாக எல்லா இதுலயும் இருக்கு. ஏன்னா குலதெய்வத்தை கும்பிடாம நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி வராது. நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே அந்த நம்ம இன்னமும் ரொம்ப அந்த நம்பிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சவுத்துல இருக்கு, இங்கேயுமே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இந்த வழிபாடுகளோட முறைகள் அதிகப்படுத்திக்கிட்டே வருது. எங்க பார்த்தாலும் கோயில் கூட்டங்கள் இருக்கு. அதுல அப்படிப்பட்ட நம்ம கிராமத்துல நிறைய கோயில்கள்ல விழாக்களோ பூஜைகளோ இல்லாத சூழ்நிலைகளும் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த தமிழக அரசாங்கம் எல்லா கோயில்லையும் குடமுழக்குல இருந்து எல்லாமே நம்ம தமிழர்கள் முதல்வர் அவர்களால இது நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கதையும் ஒரு விழாவை நடத்தினா என்ன மாதிரி இருக்கும், ஒரு ஊரே நல்லா இருக்கும். ஏன்னா அந்த காவல் தெய்வம் தமிழ் சொன்ன மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜு எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் விவரம் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த காவல் தெய்வங்கள் குல தெய்வங்களை நம்ம கும்பிட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு ஊரே நல்லா இருக்கும். ஊரே நல்லா இருந்தால் நாடே நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் அந்த கதையை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதுல விறுவிறுப்பான விஷயங்கள் இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கிற இந்த கோயில் நிலங்கள் பத்தி இதெல்லாமே டைரக்டர் அழகா சொல்லியிருக்காரு. அதனால அது பார்க்கும்போது ஒரு சின்ன முதலீட்டு படம் தானேன்னு நினைச்சாலும் நம்ம அந்த படம் பார்க்கும்போது நம்ம அந்த கதைக்குள்ள ஒன்றிடுறோம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே நல்லா அமைச்சிருக்காரு டைரக்டர். சரி, நான் அதனால அதை ரிலீஸ் பண்றேன். நானே நம்ம இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம், ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியிடுது. அதே மாதிரி ஹீரோ கௌதம் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுல இருக்க அத்தனை கலைஞர்களும் அவங்களோட எஃபர்ட்ஸை கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்களோட இப்ப மனோஜ்குமார் சார் சொன்னார், இந்த மாதிரி வரிகள் ரொம்ப குறைஞ்சு வேற மாதிரி வரிகள் எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு பாட்டுகள்ல. நம்மளுடைய விஷயங்களை சொல்றதுக்கு
இந்த மாதிரி நல்லா கண்டுபிடிக்க வெளியில தெரியாத நல்ல டேலண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணணும். இந்த நேரத்துல திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் சொல்றோம், ஒரு நல்ல படம் வந்திருக்கு, மக்கள் கண்டிப்பாக இதை பார்த்து வருவாங்க, நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு இந்த மேடை மூலமாக அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இதுக்கப்புறம் 14th அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ஸோ உங்களோட ஆதரவுகள் மீடியாக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் 2025ல சொல்லப்போனா நிறைய சின்ன படங்கள் வந்தது, நல்லபடியா போயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பெட்டரா வந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷங்கள்ல படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 3 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்கள் வந்துருச்சு. ஆனா எல்லா படமும் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல கண்டென்ட் கொடுத்தா மக்கள் வராங்க, தியேட்டருக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டினியூவா மீடியாக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாடர்ன் கொடைவிழா திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டிற்கும் ட்ரைலர் வெளியீட்டிற்கும் வரவு தந்துள்ள எங்களுடைய மூத்த சகோதரர் திரு கே ராஜன் அவர்களுக்கும், எங்களுடைய இனிய நண்பர் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர்கள் அழகாந்தன்பணி பன்னீர் மனோஜ்குமார் அவர்களுக்கும், கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கத்துக்கும், மாடர்ன் கொடைவிழாவோட அனைத்து கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகங்களுக்கும், நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் அல்லது இரவு வணக்கம். இந்த படம் உண்மையிலே 3 விஷயத்தை எனக்கு இந்த மேடை எனக்கு நினைவுபடுத்துச்சு. முதல்ல ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு குடும்பமா அரங்கேறியது இந்த திரைப்படம் தான் நினைக்கிறேன். முதல்ல அந்த அனைத்து ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாம, சின்ன கலைஞர்கள் மட்டும் இல்லாம, டைரக்டர், ப்ரொடியூசரு, எடிட்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜரு, சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாரையும் மேடை ஏற்றி எங்களுடைய பங்கு இவங்கெல்லாம் இந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னது அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றி சார். முதல்ல நீங்க எல்லாரையும் பெருமைப்படுத்தினீங்க. அது கால்ரா மதமாச்சு, அதெல்லாம் வேற விஷயம். எல்லாரையும் பெருமைப்படுத்தி எல்லாருக்கும் சால்வை போட்டு மத்தவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நேரம் ஆயிடுச்சுன்னு. ஆனா அந்த சிறு கலைஞர்களுக்கு அந்த சால்வையை வாங்கும்போது அவரோட வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். அதனால பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா எவ்வளவு நேரம் பல பெரியவங்களா நம்ம காத்திருக்கோம், சின்ன கலைஞர்களுக்காக நம்ம கொஞ்ச நேரம் இருக்கிறதுல எந்த வருத்தமும் தான் நாங்க அது சந்தோஷமான நிகழ்ச்சியா இருந்தது. அந்த வகையில நம்ம உதயசூரியனுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா கேப்டன் எப்போதுமே தமிழ்நாடு ஏமாத்தினதில்லை. அதனால இந்த கேப்டனையும் தமிழ் திரைப்படத்துல ஏமாத்தாத நினைக்கிறேன் உங்களுடைய. அதனால நீங்க நல்ல டைரக்டர் முதல்ல சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அவர் நல்லா ஏமாத்திருக்கீங்க. உங்க பையன் வளர்ற வரைக்கும் அவனை வெயிட் பண்ண வச்சு அப்புறம் மறந்து வச்சிருக்கீங்க. அவர் 2017 கதை சொல்ல வரும்போது அவங்க பையன் அது செட் ஆகல, கொஞ்சம் சின்ன பையனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவர் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவனை காக்க வச்சு நீங்க டைரக்டர் ஆக்கிருக்கீங்க. தங்கபாண்டி உண்மையா பரவாயில்ல, பொறுமையா இருந்து அவர் சிறப்பா அந்த படத்தை முடிச்சிருக்காரு. அதாவது 30 நாள்ல சொல்லி 23 நாள்ல முடிச்சாருன்னு கேட்கும் போது இந்த நூற்றாண்டுல முதல் மனிதனை நான் அவர் பாக்குறேன். ஏன்னா 2வது விஷயமா நான் சொல்ல வச்சது என்னன்னா, தயாரிப்பாளர்கள் வர்றாங்க. இப்ப நான் ஒரு 15-20 நாள்ல பாக்குறேன். அந்த ராஜா என்ன சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இங்க உள்ள வரும்போது ஒருத்தர் 5 கோடி ரூபாயில படம் பண்றேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு 22 கோடி ரூபாய் அவருக்கு படம் பட்ஜெட் வந்திருக்கு. ஒருத்தர் 7 கோடியில படம் எடுக்கிறவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு 16 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்திருக்கு. இன்னொருத்தருக்கு 6 கோடி ரூபாயில பட்ஜெட் வந்திருக்கு. 12 கோடி ரூபாயில பட்ஜெட் வந்து நினைக்குது. 1.5 கோடி ரூபாய் படம் முடிச்சு வந்திருக்குன்னு கொண்டு வராங்க. அவர் 4 கோடி ரூபாய் பண்ணிட்டார், ஒன்னும் படம் முடியல. அப்போ எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாம, திட்டங்கள் இல்லாம அப்படி படத்துக்குள்ள வரும்போது கடைசியா பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. நீங்க நல்லா எல்லாரும் அவங்க பங்குக்கு ஏதோ வாங்கிட்டு போயிடுறாங்க, வந்த வரைக்கும் வாங்கிட்டு போயிடுறாங்க. கடைசியா பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் தான், என்னவா இருந்தாலும். அப்போ நம்ம தான் பாதிக்கப்பட போறோங்கிற அந்த இது மனதில் வச்சுக்கிட்டு முதல்லயே அதை கையில எடுத்து அதை உறுதியா நின்னாங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? கடைசியில உங்களுக்கு யாரும் கூட நிக்க போறது கிடையாது. நீங்க தான் எல்லா சுமையும் சுமக்க போறீங்க.
அப்ப இவ்வளவுதான் பண்ண முடியும்னு வந்து முதல் நாள்ல இருந்து அதை தெளிவுபடுத்தி அந்த படத்தை எடுத்த ஆரம்பிச்சா குறைஞ்சபட்சம் அந்த நஷ்டம் இல்லாம இருக்கலாம். இது ஒரு சிறப்பான தொழில் இது. ஆனா அந்த சிறப்பான தொழில திட்டமிடுதல் இல்லாததால யார் யாரெல்லாம் வந்து அதுக்குள்ள உள்ள உட்கார்ந்து திட்டமிடுதல் மூலமா தயாரிப்பாளர் இந்த படப்பிடிப்புல இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறதால நான் இந்த 15 நாள்ல நான் பாக்குறேன். 15 நாள்ல 100 படங்கள்ல 90% படங்கள் வந்து எல்லாமே ஓவர் பட்ஜெட் தான். இன்னைக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் நன்கொடையா கொடுத்த நிறுவனம் இன்னைக்கு வந்து ஒரு 400-500 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து ஓவர் பட்ஜெட்ல நிக்கிறாங்க, லாஸ்ல நிக்கிறாங்களா. இது மாதிரி தயாரிப்பாளர்கள் இருந்தா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஏறக்குறைய நம்ம முரளி ராமசாமி சார் அவர்களுக்கு வந்து நான் சின்ன ரெக்வஸ்ட், பெரிய ரெக்வஸ்ட், நம்ம ஒரு 6 மாசமா உட்கார்ந்து எல்லாரையும் சரி பண்ணி திட்டமிட்டு எது மாதிரியான படங்கள் வந்து என்ன பட்ஜெட்ல எடுக்கணும், யார் ஆர்டிஸ்ட், யார் கால் ஷீட், இதெல்லாம் ஃபைனல்ஸ் பண்ண பிறகுதான் நீங்க படம் தயாரிக்க உள்ள ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை பரிந்துரைச்சு நம்ம பண்ணோம். தயவு செய்து எதையும் மனசுல கொள்ளாம சின்ன சின்ன வேறுபாடு, இன்னைக்கு எந்த தயாரிப்பாளரும் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால அவர்களுக்கு கூட இருக்க சின்ன சின்ன வேறுபாடுகளை கலைந்து தயவு செய்து திட்டமிட்ட பிறகுதான் படப்பிடிப்பை ஆரம்பிக்க வேண்டும்ங்கிற ஒரு நிலையை நீங்க கொண்டு வரணுங்கிறது இந்த நேரத்துல நான் வந்து உங்களுக்கு என்னுடைய சிறு வேண்டுகோளா வைக்க விரும்புறேன். இதன் மூலம் வந்து நான் வந்து பெப்சியோட பிரசிடண்டா இருந்தாலும், இதன் மூலம் என்னுடைய உறுப்பினர்கள் சில பேருக்கு வந்து மன கஷ்டங்கள் இருந்தாலும், இந்த இண்டஸ்ட்ரி இருந்தாதான் நாங்க இருக்க முடியும். தயாரிப்பாளர் இருந்தாதான் தொழிலாளர்கள் இருக்க முடியும். அப்ப தயாரிப்பாளர்களை சிரமம் இல்லாம இல்ல குறைஞ்சபட்சம் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வைக்க வேண்டியது அந்த சங்கத்தோட பொறுப்பு. அதனால தயவு செய்து அந்த சங்கம் தங்களுடைய கடமை செய்யணும்னு நான் வந்து பணியோட கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து முரளி சார் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அசிஸ்டன்ட் நடிகர் வந்து சுப்பிரமணி பேசினார் இல்லையா, சூப்பர்குட் சுப்பிரமணி, அந்த வார்த்தையோட வலி வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காய்கறிகள்ல கருவேப்பிலை குஸ்ரா குத்தாவோட வாங்குறாங்க, நாங்க படத்தை அந்த மரியாதை கூட இல்லைன்னு வந்து அவர் 2 படம் பண்ணாரு. அதுல ஒரு படம் பார்த்தா நல்ல படம், ஆனா அதை வாங்கவே ஆள் இல்லாத கருவேப்பிலைக்கு இருக்கிற மரியாதை கூட என்னோட படத்துக்கு இல்லையோன்னு அந்த கண் கலங்க சொல்லும் போது அதுதான் இன்னைக்கு சிறு படங்களோட நிலைமையா இருக்கு. அந்த திரைப்படங்களை முரளி சாருக்கு வந்து அப்பா வந்து சொத்து கொடுத்தாரோ சுகம் கொடுத்தாரோ தெரியாது, ஆனா வந்து தேனாண்டாளுங்கிற வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும், அது சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் தேனாண்டாள்னா ஒரு நல்ல கம்பெனின்னு தெரியும். அந்த பேனரை பயன்படுத்தி இது போன்ற தயாரிப்பாளர்கள் படங்களை எங்கெங்கயோ போய் நிக்கிறாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல எங்கெங்கயோ புரோக்கர்ஸ் வராங்க, ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணுங்க சார், நாங்க வந்து 120 ஸ்கிரீன் கொடுக்குறோம், 150 ஸ்கிரீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பண்ண அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்க கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன்னு சொல்லி கடைசியா 20-30 அப்படி ஸ்கிரீன். எங்க ஸ்கிரீனு எந்த ஷோன்னு தயாரிப்பாளருக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது, எந்த ஷோ எந்த படம் எந்த படம் எந்த இடத்துல ஓடுதுன்னு யாரும் அது மாதிரி எடுத்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த படம் வந்து வர்றதே தெரியாது. முதல்ல யாராவது நம்ம சொல்லி இப்ப சொன்னாரு நாங்க திருநெல்வேலியில படத்தை பாக்குறோன்னு, எந்த தேட்டர்ல படம் ஓடுன்னு தெரிஞ்சாதான் போய் பாப்பீங்க. நாங்க அதை உங்களுக்கு சொல்லவே மாட்டோம்ல, படம் ஓடி முடிச்ச போதுதான் தருவோம். பேப்பர்ல இருக்கிறதுக்கும் படம் ஓடுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ இந்த சிறு திரைப்படங்களுக்கு வந்து அது அரசிடம் சொல்லி பண்ணுவீங்களோ இல்ல விநியோகத்திட்ட சொல்லி பண்ணுவீங்களோ ஒரு முறையான வந்து வெளியீடு இருக்கணும். முறையான அவங்களுக்கு வந்து ஒரு 3 காட்சிகள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காக இந்த படத்துக்கு ஒரு 3 காட்சிகள் மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படியும் வந்து காலியா தான் இருக்கு. குறைந்தபட்சம் அவங்களை பழக்கப்படுத்தினாதான் அந்த படம் எங்க ஓடுதுன்னு தெரிஞ்சாதான் அந்த படத்தை பார்க்க ஜனங்க வருவாங்க. படத்தை பார்க்க ஜனங்க விருப்பப்பட்டாலும் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கு. அது போல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சின்ன திரைப்படம் இதையே நான் வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணாதான் படம் பார்க்க முடியும்னா நான் இப்படி யார் வந்து பார்ப்பாங்க? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு காஃபி வந்து 300 ரூபாய் கொடுத்து குடிக்க தயாரா இருக்கேன். நான் ரோட்டு கடையிலேயே நான் 300 ரூபாய் தான் கொடுத்து குடிக்கணும்னா எப்படி வந்து படம் பார்க்க வருவாங்க? அப்ப இது சிறு திரைப்படம். இப்போ 30 நாள்ல படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த சிறு திரைப்படங்கள்ல 50 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை தமிழ்நாட்டுல இருக்கிற திரையரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் நல்ல திரைப்படங்கள் கூட, இப்ப நீ மிகப்பெரிய வெற்றி அடைந்த படங்கள்லாம் கூட அன்னக்கிளி முதற்கொண்டு முதல் வாரம் சரியில்லை சார், 2வது வாரத்திலும் தூக்க ஆரம்பிச்சு சார், ஒருதலை ராகம் படம் பார்க்கவே ஆள் இல்லை சார், அப்புறம் பார்த்தா அது தமிழ் சினிமாவே இதுவாயிடுச்சு. அது மாதிரியான வெற்றி படங்கள்லாம் ஜனங்க பார்க்க வர்றதுக்குள்ள 3வது நாள்லயே அந்த படங்கள் செத்து போகுது. வெள்ளி சனி ஞாயிறுலயே அந்த படங்கள் செத்து போகுது. இப்ப இதை வந்து வழிபடுத்தணும். ஒண்ணு, படம் ஆரம்பிக்கும் போது அதை முறைப்படுத்தி ஆரம்பிக்கணும். முடிச்ச படங்களை அதை முறைப்படுத்தி உங்க தலைமையில வந்து சங்கம் மூலமா பண்ணுங்க. சங்கம் மூலம் பண்ணும்போது பிரச்சனைகள் வந்தா
உங்களுக்கே ஒரு நல்ல பேனர் இருக்கு. அந்த மூலமா இது மாதிரி சிறு திரைப்படங்கள்லாம் பார்த்து ஒரு நல்ல திரைப்படங்களை நீங்க வெளியிட்டீங்கன்னா, இது வெளியிடுறதுக்கு ஆளே இல்லாம கண்ட இடங்களை போய் மாட்டின்னு சாகுறாங்க அவங்க. அதுக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ஏமாறுறாங்க. ஏற்கனவே படம் கொடுத்து படம் எடுக்கும்போது அவங்க பட்ட சிரமங்கள் எல்லாம் இல்லாம படம் ரிலீஸ் பண்ணும்போது அவங்களை ஏமாத்துற கூட்டங்கள் தான் சுத்தி சுத்தி நீங்க இண்டஸ்ட்ரி சுத்திட்டு இருக்கு. அந்த வகையிலயாவது நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இது போன்ற படங்களை நீங்க படம் பார்த்து நல்ல படமா பார்த்து சின்ன திரைப்படங்களை அதை ரெகுலரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் தியேட்டரோட ஒரு இது இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒரு வேல்யூக்கு நீங்க எல்லாரோட பேசி ஒரு 50 ஸ்கிரீன் 100 ஸ்கிரீன் எங்களுக்கு ரெகுலரா கொடுங்க, நாங்க ரெகுலரா போனோம். ஏன்னா இன்னைக்கு 100 படம் 200 படம் நல்ல படமே இருக்கு. அதாவது மோசமான படம் இல்ல, நல்ல படங்களே இன்னைக்கு கையில இருக்கு. அந்த படங்களை ரிலீஸ் பண்ண ஆள் இல்ல, தியேட்டர் இல்ல, அவங்களுக்கு யாரும் தெரியாது. உங்களை வந்து பிடிக்கிறதுக்கே இப்ப உதயசூரியனுக்கு வந்து யாரையோ பிடிச்சி சீனோ பிடிச்சி அவன் சீனோ பன்னீரை பிடிச்சி அப்புறம் வரணும். அப்ப உங்களை வந்து எப்படி நெருங்குறதுன்னே தெரியாம இருக்கு. அப்ப தயாரிப்பாளர்கிட்ட உள்ள வரும்போது மாதிரி திரைப்படங்களை நீங்க வந்து யார் மூலமாவது நீங்களே தேடி கண்டுபிடிச்சு அவங்கள நல்ல திரைப்படங்கள் தமிழ் திரைப்படத்துக்கு கொண்டு வரணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை இந்த மேடையில வைக்கிறேன். தயவுசெய்து நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதே போல தங்கபாண்டிக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்க விரும்புறேன். முதல் படத்துல தயாரிப்பாளர் மகிழ்ச்சியோட உங்களை மேடையில உட்கார வைக்கிற காலம் தான் நான் பார்த்தவங்க. ரிலீஸ் வரும்போது எல்லா தயாரிப்பாளருக்கும் டைரக்டரோட சண்டை வந்துடும். நான் உட்பட படம் ரிலீஸ் பண்ணும்போது தயாரிப்பாளர் ஆபீஸ் பக்கமும் வரக்கூடாதுன்னாரு. ஆனா உங்க மேடை வச்சு சால்வ போட்டிருக்காரு. அந்த வகையில அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அது போல வந்து கோகுல் வந்து ஒரு இயல்பான ஒரு நடிகரா, முதல் படம் நடிகர் மாதிரி இல்லாம ஒரு இயல்பா ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அது மாதிரி இந்த ஹீரோயினும் மிக அழகா அந்த காட்சிக்கு தேவையான அளவுக்கு ஒரு அழகான ஹீரோயினா, தமிழ் பேசக்கூடிய ஹீரோயினா வந்திருக்காங்க. அதோட இன்னொரு என்னன்னா ரக்ஷிதான் ஒரு வந்து ஆர்டிஸ்டா இந்த மேடை ஏற்றி அவங்க தைரியமா எங்க முன்னாடியே உட்கார வச்சு அவங்களுக்கும் வந்து ஒரு சுயநம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு அந்த பாகுபாடு இல்லாம கொண்டு வந்துருச்சு. அந்த வகையில மிக சிறப்பான வாழ்த்து. ஆனா முதல்ல வாழ்த்து சொல்ல நான் விரும்புறது வந்து இசையமைப்பாளருக்கு தான் என்னுடைய வாழ்த்தை சொல்ல விரும்புறேன். பிபிஎம்க்கு வந்து முதல்ல அந்த சவுண்ட் கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. டியூனை விட அந்த சவுண்டிங்கே வந்து நீங்க ரொம்ப நாள், அதாவது முதல் படம் மாதிரி இல்லாம அந்த டியூன் விட நீங்க அழகா வந்து அந்த சவுண்டிங் பண்ணிருந்தீங்க. அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதை மாடர்ன் படத்தை கொடுத்தா இன்னும் நீங்க சூப்பரா பண்ணுவீங்கிறது தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. பார்க்க அனிருத் மாதிரி இருக்கீங்க. அனிருத் நீங்க வேற என்ன வாழ்த்துறேன். அது மாதிரி கேமராமேன் வந்து அவர் கிடைச்ச இந்த வாய்ப்புல மிக பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு ஷாட் வந்து பிரம்மாண்டமா இந்த ஒரு ராக்ல வந்து கிரெயின் ஷாட் மாதிரி வந்து ஒரு ஷாட் ட்ரோன் ஷாட் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். மிக பிரம்மாண்டமா அந்த ஒரு ஷாட்டே வந்து மிக அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இருக்கிற வாய்ப்பை வந்து நம்ம கிட்ட எவ்வளவு வறுமை இருந்தாலும் அந்த வறுமை வெளியே தெரியாமலும் மிக சிறப்பா அந்த இது எல்லாமே சேர்ந்து பண்றீங்க. அது மாதிரி ராஜ் சங்கர் வந்து என் படத்துக்கு ஒரு சாங் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட கேட்ட எந்த பாட்டு நீ பண்ணேன்னு, அண்ணே மொத்த பாட்டு நான் தான் பண்ணேன்னாரு. அந்த வகையில சந்தோஷமா பார்த்து அதை சிறப்பா பண்ணாரு. அது எல்லாருக்கும் யாராவது விட்டு இருந்தா மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா இந்த மேடையில எல்லாருமே வந்து இந்த தயாரிப்பாளர் வந்து நினைவுபடுத்தி அவங்களை வந்து மரியாதை பண்ணார். அந்த வகையில நானும் எல்லாருமே வந்து அதுக்குண்டான அங்கீகாரம் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. இந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம். இந்த வெற்றி மூலம் 2 வழி வந்திருக்கு. அதாவது வந்து வழி தெரியாத தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வழி காமிச்சு படம் ரிலீஸ் பண்ணக்கூடிய தேனாண்டால் பிலிம்ஸ் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு வழி கிடைச்சிருக்கு. அது மாதிரி இந்த மேடையில இனிமே திரைப்படங்கள் வரும்போது அது வந்து திட்டமிட்டு தான் திரைப்படங்கள் தயாரிக்க முடியுங்கிற ஒரு நிலையை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனைத்து அமைப்புகளோடு சேர்ந்து ஏற்படுத்துங்கிறது ஒரு வேண்டுகோளை இந்த மேடையில் வைத்து இந்த படம் சிறப்பாக வெற்றி அடைய தயவு செய்து நம்ம ஊடகவியலாளர்கள் நீங்க வந்து இது ஒரு குழந்தை மாதிரி, இது ஒரு தமிழ் குழந்தை. அதை வந்து நீங்க கருப்பா இருக்கா சிவப்பா இருக்கா அதெல்லாம் பார்க்காது, இது நம்ம குழந்தை. அதனால நம்ம குழந்தைய நீங்க வந்து சிறப்பா வந்து எல்லாருக்கும் வந்து அதை அறிமுகப்படுத்தி அதை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறு முதலீட்டு படங்களுக்கு இப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து வரி ஜிஎஸ்டி வரி இல்லாம டிக்கெட்டுக்கு வந்து லோக்கல் பாடி டாக்ஸ் 8% வந்து விதிச்சிட்டு இருக்காங்க. அதை இப்ப வந்து தமிழக முதல்வர் துணை முதல்வர் மூலமாக நாங்க கொடுத்துருக்கோம். அந்த லோக்கல் பாடி டாக்ஸ் வந்து 8%ங்கிறது வந்து சிறு முதலீட்டு படங்களுக்கு மிகப்பெரிய இருக்கு. ஏன்னா ஒரு 18% ஜிஎஸ்டி டாக்ஸும் ஒரு 8% இதுனா கிட்டத்தட்ட 26, ஓவராலா ஒரு 30% வந்து டிக்கெட்டோட காஸ்ட் வந்து டாக்ஸா போகுது. ஸோ இது வந்து பெரிய படங்களுக்கு ஓகே, சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு வருதுன்னு சொல்லி துணை முதல்வருக்கு கொடுத்துருக்கோம். அவரும் இப்போது வந்து பரிசீலிக்கிறதா சொல்றாங்க. விரைவில் அந்த செய்தி வருங்கிறத இது மூலமா தெரிவிச்சு சிறு முதலீட்டு படங்களுக்கு நல்ல ஒரு இதுவா இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி. மாடர்ன் கொடைவிழா
திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கிறோம். அனைத்து பத்திரிகை, டிவி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முன்னாள் உட்காந்துருக்க இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து ஊர்லேருந்து, வெளியூர்லேருந்து, சொந்த ஊர்லேருந்து அப்படியெல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய திரையுலக பெருமக்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றியிலிருந்து ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கடைசியில மறந்துடக்கூடாது. அதனால முதல்ல அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல ப்ரொடியூசர் உதயசூரியன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னன்னா, ஏதோ கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் சம்பாதிச்ச காசுல ஒரு புது ஆளை வச்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து படம் எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து இத்தனை பேர்த்துக்கு வேலையெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கும். அவர் கப்பலை வந்து பத்திரமா கரை சேர்த்துற மாதிரி திரைப்படத்துறைக்கு வந்த அவரை பத்திரமா கரை சேர்த்துன தங்கமணி டைரக்டர், அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி அவருக்கு உறுதுணையா இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், விபின்ல இருந்து சின்ன ராசில இருந்து எல்லாருமே, எல்லா டெக்னீஷியன்ஸும் அவ்வளவுதான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த விழாவுக்கு நான் வர்றது காரணமா இந்த என் ஆபீஸ்ல இருக்கிற தேவேந்திரன் தான் வந்து, தேவேந்திரன் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாப்புல. ஏதாவது ஒண்ணா சும்மா வந்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு, இந்த படத்துக்கு பர்டிகுலரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்து தேவேந்திரன் வந்து இந்த படத்துக்காக வந்து கூப்பிட்டாப்புல. ஸோ தேவேந்திரன் நன்றி. அதுக்கப்புறமா வந்து ப்ரொடியூசர் எங்கிட்ட சொல்லல, நேரடியா சைடில் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன். அதாவது ஒரு நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் அது எப்படி இருந்தாலும் வெளியே ஏதாவது ஒரு விதத்துல வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதத்துல ஒரு கவுன்சிலர் சின்ன சின்ன துறையா ஷூட்டிங்ல அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து சொன்னாரு. ஸோ எந்த அளவுக்கு அவர் ப்ரொடியூசர் வந்து அவரை வந்து கூப்பிட்டு கௌரவிக்கும் போது அதை சொல்லிட்டு இருப்பாருங்கன்னு தெரிஞ்சுட்டேன். ஸோ அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் நட்புக்காக முத்துக்குமார் அவர்கள் வந்து இங்க எல்லாத்துக்குமே சால்வ் அனுப்பிச்சு நட்புக்காக அவர் இதை பண்ணாரு, அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதை யாருங்கிற மாதிரி சிவாய் சாருக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு பேப்பர்ல வந்துருச்சுன்னு சொன்னோன்னே உண்மையிலேயே உள்ளூர அழுகையோட வந்து அது ஒரு பெரிய மேட்டரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அத வெளியே சொல்லிட்டு இருந்தாரு. அவர் விநியோக தலைவர் அது இதுங்கிறதெல்லாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறைக்கு எப்பவுமே ஒரு காவலாளி மாதிரி இருக்காரு. அவர் எப்பவுமே சின்ன படங்கள், சின்ன தயாரிப்பாளர்கள் அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாரு. என்னுடைய மரியாதைக்குரிய ராஜன் சார் அவர்கள், ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல எல்லா டெக்னீஷியனும் பாட்டு எழுதினவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பான முறையில் வந்து அவங்கவுங்க வேலைகளை செஞ்சிருக்காங்க. இல்லைன்னா 23 நாள்ல வந்து எல்லாம் படம் முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ பாட்டை பத்தி எல்லாம் நம்ம மனோஜ்குமார் வந்து சில வரிகள் எல்லாம் கரெக்டா பிடிச்சிச்சு, அதை வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நானும் ஓப்பனிங் சாங்கு, அத ஒரு திருவிழா சாங் வந்து அவ்வளவு அழகா வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது டூயட் ரொம்ப மெலடியாவும் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் செல்வமணி அவருக்கு நல்லா பாராட்டி பேசினார். அனிருத்த மாதிரியே இருக்கிறீங்க, அனிருத்த மாதிரியே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப ரொம்ப அதாவது ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, மாடர்ன் காவல் தெய்வம் நாங்க வந்து ஏதோ கோர்ட் நீதிபதி தமிழன் மணி அவர்கள் பேசினாரு. அவர் வந்து கண்டிப்பா இந்த படத்தை காப்பாற்றினாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இப்பவே நேர்ல வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு காப்பாத்திருக்காரு. அதுதான் முரளி அவர்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். சின்ன படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. சின்ன படம் எடுக்கும்போது இந்த படத்தை வந்து அவர் பார்த்துட்டு
நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது படத்தினுடைய தரமும் எனக்கு தெரிந்தது. அதே நேரத்தில் வந்து சின்ன படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம அவளை உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய அக்கறை எனக்கு புரிஞ்சது. அவரை இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பன்னீர் அவர்கள். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துல வந்து இவ்வளவு பேர் உழைப்பு, அந்த 23 நாள்ல வந்து படத்தை நல்லபடியா முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே இந்த படத்தினுடைய உழைப்பு 23 நாள்ல இவர் முடிச்சது மட்டும் இல்லாம அவர் பார்த்துட்டு முரளி அவர்கள் வந்து படம் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ வர்ற 14க்கே ரிலீஸ்க்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க போது படம் கண்டிப்பா வெற்றி அடையும். இதுல வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். கோகுல் அவர்கள் வந்து ஏதோ பேசுவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சைலண்டா வந்து 2 வார்த்தையோட ஒரு ஹீரோ ஏதாவது பேசுவார்னு பார்த்தா ஒரு அப்பா இருக்கிற பயமா என்ன காரணத்துனாலும் தெரியல, ரொம்ப ரொம்ப சுருக்கமா வந்து படத்துலயாவது பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அதுலயும் இது பண்ண. ஆனா அந்த பொண்ணு கூடவே இருந்து சிரிச்சு சிரிச்சு காப்பாத்திருச்சு பாட்டுல எல்லாம். அவரு சிரிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்து இந்த பொண்ணு அழகா சிரிச்சு. அதான் அவர் சொன்னாரு, என்ஜாய்ங்கிற ஒரு படத்துல முன்னாலேயே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உண்மையிலேயே ஒரு சிரிப்பு நல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தர் வந்து அவங்களும் புதுசா நடிச்சிருக்காங்க, நீதாம்மா, அவங்கள பத்தியும் செல்வமணி மறக்காம குறிப்பிட்டாரு. அவங்களும் டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ எல்லாருமே இந்த படத்துல வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா படம் நல்லபடியா சக்சஸ் ஆகும். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் வந்து கண்டிப்பா இது பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய சின்ன படங்கள் அது இது எல்லாமே பார்த்துருந்தோம். சிறு தயாரிப்பார், சிறு முதலீடு அப்படி இப்படின்னு. நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்க எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சொன்னேன், எப்பா லிவிங்ஸ்டன் அண்ணன், பாண்டியராஜன் தம்பி, 2 பேருக்கு மிலிட்டரிக்கார ஒரு அப்பா. இந்த பாண்டியராஜன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ண போகும்போது இவன் போகாம விட்டான். ஆனா இவன் யார லவ் பண்ணான்னா அதைத்தான் லிவிங்ஸ்டனுக்கு அண்ணங்காரனுக்கு வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதறி போயிட்டான். அந்த பொண்ணு வேற திட்டுறா, நான் வந்து போலீஸ்காரன் பொண்ணுன்னா பையன் நீ தான் நினைச்ச, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சே, போய் ஏதாவது பண்ணு அப்படின்னா. அவன் லிவிங்ஸ்டன் வந்து கேக்குறான், என்ன 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 நேற்று நீ போய் பொண்ணு பாட்டு அழகா இருக்கு, அம்சமா இருந்தது, என்ன அழகு அம்சம் ஓகே, அது அந்த பொண்ணு அதான்டா உன் அண்ணி. இல்லைண்ணா நான் வந்து நீ அதான்டா அண்ணி, உனக்கு அண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது அப்படின்னு. இல்லைண்ணா நான் வந்து அந்த பொண்ண இல்லை நான் லவ் பண்ணிட்டேன், மறந்துரு. என்னென்ன இப்படி ஆமாண்டா ஆமாண்டு நேற்று வரைக்கும் இருந்தேன்னு மறந்துரு, இப்பதான் நான் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சுல்ல அண்ணி அண்ணி. இல்லைண்ணா நாங்க ரொம்ப உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம், ப்ளீஸ். அப்பா கூப்பிட்டு போனாரு, அப்பா வார்த்தையும் நம்ம கதை சொல் மிக்க மந்திரம் இல்ல, அப்பா கூப்பிட்டு போனாரு, மாத்துறானாரு, மாத்திட்டு ஒத்துக்கிட்டேன். நான் நீ மறந்துட்டு வேற வழியே இல்லை. இல்லண்ணா இல்ல சாரி சாரி. இப்படி அவன் என்ன சொன்னாலும் லிவிங்ஸ்டன் வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தான். பாண்டியராஜனுக்கு பாவம் என்ன பண்றதுன்னே தெரியல, அவன் திருத்துன்னு முழிச்சான் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ்ல ஒரு பையன் இருந்துச்சான். சார் பாண்டியராஜ் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எப்படின்னா, அண்ணே நான் இவ்வளவு சொல்லிட்டேன், ஆனா நீ முடியாது, கல்யாணம் முடிச்சு தான் தருவேன். கல்யாணம் முடிச்சா இந்த வீட்டுக்கு தானே வரணும், வரட்டுனே, அப்புறம் நீ பாருண்ணே அப்படின்னா. எனக்கு ஒரே ஷாக்கு. இந்த டயலாக் அப்படி லிவிங்ஸ்டன் இது வரைக்கும் இவ்வளவு தெனாவட்டா பேசினா, என்ன சொன்ன, இல்ல இந்த வீட்டுக்கு தானே வரட்டும் அப்புறம் பாரு அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப நான் என்னன்னா, இத வந்து இது எனக்கு தோணவே இல்லை, இவன் கேட்கறான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் முன்னாள் உட்காந்துருந்த வந்துச்சு டக்குன்னு சொன்னான், இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம சினிமா எடுக்கிற நம்ம எழுதுறதை விட நம்ம எடுக்கிறவங்களை விட ஆடியன்ஸ் வந்து இப்ப பயங்கர புத்திசாலித்தனம் ஆயிட்டாங்க, அவங்க பயங்கர கெட்டிக்காரத்தனமா இருந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும். நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு காடரை தூக்கி விட்டு எல்லாம் பண்ணவே முடியாது, இப்ப எல்லாம் கஷ்டம்.
இப்ப எத்தனை கோடிகளை நீ போட்டாலும் ரப்பர் பந்து வந்து எப்படி போடிட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி குடும்பஸ்தான ஒரு படம் வந்து அது எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க. சோ அதனால சிறு முதலீட்டு படங்கள், சின்ன படங்கள் அப்படிங்கிறது. சோ கோடிகள் இது பண்றதுங்கிறது அல்ல. இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம், அதுல வந்து சரோஜ் தேவியும் ஜெமினி கணேசனும் அவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ணுவாங்க. அவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ணும்போது திடீர்னு அவளுக்கு அக்கா இருக்கா விஜயகுமாரி, சரோஜ் தேவிக்கு. அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்கள வளர்த்துனவங்க. ஒரு நாள் வந்து சரோஜ் தேவிக்கு தெரிய வருது, இல்ல அக்கா வந்து ஜெமினி கணேசனை வந்து ஒரு சைடா லவ் பண்றாங்க, அவங்க மேல ரொம்ப பாசத்தை வளர்த்திக்கிட்டாங்க. இவருக்காக இந்த சரோஜி தேவிக்காக அவன் பேசின டைலாக் பூரா தனக்கு பேசுனதா நினைச்சு டெவலப் ஆயிட்டு கடைசியில இவங்கிட்ட வந்து சரோஜி தேவிகிட்ட வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன அவர் நான் மனசார விரும்புறேன் அப்படின்னு சரோஜி தேவி ஷாக்கு. அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வந்து வளர்த்துனவங்க அப்படின்னு ஜெமினி கணேசன் கிட்ட போய் கொஞ்சம் பேசணும். என்னென்ன நீங்க தயவுசெய்து எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய் விளையாடு ரெடி, நான் நீ ஒரு நாளை இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்க, எங்கெல்லாம் சுத்தி எப்படி எல்லாம் ஜாலியா இருந்தோம், திடீர்னு போய் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற விளையாடு ரெடின்னு. இல்ல இல்லைங்க, நீங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வளர்த்துனவங்க, அதனால அவளுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் ஒண்ணு. சோ எவ்வளவு சிக்கலான ஒரு சமாச்சாரம், இது எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினிய? அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம், அதுல பத்மினி ஜெமினியும் வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் உயிருக்கு உயிரா இருக்காங்க. திடீர்னு வந்து பத்மினிக்கு ஒரு சிக்கல், அவங்க வந்து ஒரு 3-4 குழந்தையோட இருக்க எம்ஆர் ராதா, அந்த வீட்டுல அந்த எம்ஆர் ராதாவை கல்யாணம் பண்ணிட்டா இவங்க வீட்டுல இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமா எல்லாமே சால்வ் ஆகும். சோ அந்த குடும்பத்துல இருக்கிற இந்த 3 குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது, இவளுடைய ஃபேமிலியும் இதாகி போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுல பிரஷர் போட்டு இப்ப வந்து பத்மினி வேற வழியே இல்லாம வந்து எம்ஆர் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. இப்ப இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு வர சொன்னாங்க. ஜெமினி கோயில வந்து அவர் ஏதோ பத்மினி கூப்பிடுறது லவர்னு ஒண்ணு வந்தாங்க. வந்த உடனேயுமே அந்த அம்மா வந்து இப்ப ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும், என்னை மன்னிச்சுக்கோங்க, வேற வழி இல்லை, நான் காதல் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இவங்களை தான் அப்படின்னு. ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும், அது ஒரு கஷ்டமான இடம். இங்கேயும் ஜெமினியை வந்து ஒத்துக்க வைக்கணும், இது ஒரு கஷ்டமான இடம். 2 இடத்துலயுமே அந்த 2 டைரக்டர்களும் ரைட்டர், அவன் பேனா அவனுக்கு விளையாண்டு இருக்கும். என்னன்னா ஸ்ரீதர் சார் அதுல வந்து அங்க டைலாக் போட்டிருப்பாரு. அந்த சரோஜி தேவி வந்து கேட்பாங்க, இப்போ வந்து எங்க அக்கா உயிருக்கு உயிரா உங்களை லவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லை, நான் இனிமே உங்களை கல்யாணம் பண்ணேன். எங்க அக்கா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அக்கா ஆசைப்படுறது எனக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்ப நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால இந்த காதல் வந்து சரியா வராது. இல்ல நான் இல்லைங்க, அக்காவுக்கு நான் வந்து நன்றி கடனா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறேன், அது முடியல, அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, அதையாவது பண்ணணும்னா எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜெமினிக்கு என்ன பேசுன்னு தெரியல. அப்போ வந்து சரி நான் புறப்படுறேன் ஒரு வார்த்தை அப்படின்னு அதுக்கு முன்னால என்ன எப்படி நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை, ஸோ நான் போய் வேற மாதிரிதான் என்னங்கிறது யோசிச்சு தான் முடிவு பண்ணேன். ஆனா நான் இல்லைன்னுக்கா நீங்க லைஃப்ல கல்யாணம் பண்ணாம இருப்பீங்களா? அவர் முழிக்கிறாரு ஜெமினி. சொல்லுங்க, யாராவது ஒரு காலத்துல 3 முடிச்சு போடணும் இல்ல, இல்ல சொல்லுங்க, எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் இல்லாம இருந்துட போறீங்க, எனக்கு ஒரு ஒளிவாக்கமா நீங்களும் கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும், சொல்லுங்க, யாருக்கா ஒரு கழுத்து நீட்டு வா, அவருக்கு நீங்க 3 முடிச்சு போட்டு தானே ஆகணும். தலையை ஆட்டுறாரு, அது ஏன் எங்க அக்காவா இருக்கக்கூடாது அப்படின்னா. இதை கேட்டோன்னே ஜெமினி ஆடி போயிடுவான். நான் உண்மையிலேயே லவ் பண்ண மேல உனக்கு பிரியம் இருக்கு அப்படின்னா என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தியாகத்தை நீயும் பங்கெடுத்துக்கணும், அதனால எனக்கா அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா வேற வழியே இல்லாம ஜெமினி வந்து விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்குவான். அதே மாதிரி இங்க கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோடனே ஜெமினி கிட்ட பத்மினி கேப்பா, எங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு, பாக்கெட் இன்னும் சம்பளமே வரல, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இல்ல இல்ல எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. லட்சமா? நான் வாங்குறதே 1000-2000 இவ்வளவுதான் சம்பளம், என்னடி திடீர்னு லட்சம்னு என்கிட்ட கேக்குறேன். இல்லைங்க எவ்வளவு நாள் டைம் கொடுத்தா நீங்க அந்த லட்சத்தை ரெடி பண்ணுங்க.
வாழ்க்கை பூரா நான் கஷ்டப்பட்ட லட்சமெல்லாம் என்ன நான் வாங்குற சம்பளத்தை எப்ப ரெடி பண்ண முடியாது இல்லைங்க, முடியாது இல்லைங்க. இப்ப எனக்கு லட்சம் தேவைப்படுது. நான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணா பல லட்சங்கள் எனக்கு வந்துடும். 2 குடும்பத்தையும் நான் காப்பாற்ற முடியும். என்ன சொல்றேன், இதான் உங்களாலதான் எத்தனை நாள் ஆனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. பட் 2 குடும்பத்தை காப்பாத்துக்கு நான் பண்ணித்தான் ஆகணும். அதனால நான் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டுருக்கலாமல்ல அப்படின்னு நீ கேட்டா நான் குற்றவாளி ஆயிடுவேன். அதனாலதான் உங்களை கேட்டேன். முடியல, சரி நான் மன்னிச்சுக்கோங்க, நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜெமினி திருன்னு முடிச்சு நிற்பான். என்னன்னா 2 இடமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம். அந்த 2 இடத்துலயும் எவ்வளவு கிளவரா வந்து பெண்கள் எவ்வளவு சாதகமா பேசுறாங்க அப்படிங்கறத வச்சு பண்ணிருப்பாரு. ஆனா எழுதுன ஆம்பளைதான், பேசுறது பொம்பளை இருந்தா கூட. ஏன்னா ஏன் டிபார்ட்மெண்ட் விட்டும் கொடுக்க முடியாத ஸ்ரீதர் கேஜி அவங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவங்க கோடிகள் எல்லாம் நம்பல, பிரம்மாண்டத்தை நம்பல, பேனாவை மட்டுமே நம்புறாங்க. அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நின்றுகிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து எடுக்கிறவங்க வந்து இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும் இப்படி பண்ண அப்படி யாருடைய உதவி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. நம்ம எடுக்கிற படம் நீ நல்ல படமா எடுத்தால்தான் அது வந்து சரியா வரும். அதனால ஒவ்வொருத்தரும் அதுக்கு வந்து இப்ப 23 நாள்ல முடிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு நம்பிக்கை இருந்தா எவ்வளவு பிளான் பண்ணியிருந்தா அந்த கதையை வந்து 23 நாள்ல முடிச்சிருக்க முடியும். சோ கதை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவருக்கு பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க பையனே வச்சுட்டு கோகுல் வச்சுட்டு பண்றாங்க, சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணி எவ்வளவு நம்பிக்கையோட செஞ்சிருக்காரு. அதை பார்த்துதான் வந்து முரளி அவர்கள் வந்து நானே ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு. அதனால சினிமா படம் சிறு படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா படங்கள் நல்லா ஓடணும், சிறு முதலீட்டு படங்கள். ஏன்னா எல்லாருமே சிறு முதலீட்டுல இருந்தா வந்தாங்க, சிறு தயாரிப்பாளர் தான். நான் வாங்கினது 500 ரூபாய் அட்வான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு டைரக்ஷன் பண்றதுக்கு. ஆனா அந்த ப்ரொடியூசர் வந்து தொடர்ந்து 3 படம் 4 படம் அவனுக்கு இதுங்களா அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன். நான் நிறைய படம் ஞான படம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவருக்கு எடுத்து கொடுத்தேன். செல்வமணி சொல்லுமா எனக்கு சிரிப்பா இருந்தது, ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கு எப்பவுமே கடைசியில் சண்டை வந்துடும், எனக்கு கூட வந்தது அப்படின்னாரு. அப்படி இல்ல, நான் வந்து வேலை பார்த்ததுல சரி பெரிய சண்டைகள் எங்கேயுமே வரல. இன்னும் சொல்ல போனா தயாரிப்பாளர் சங்கத்துல என்னன்னா இந்த ரைட்ஸ் பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப நாங்க அது ஒன்றும் முடிவே வரல. என்னுடைய முதல் படத்திலேயே வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, மௌனுக்கு இதுங்கெல்லாம் வந்து லேப்ல பிரிண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்துட்டு லேப்ல இருக்கிறவங்க மூலமா சொல்லி எங்கிட்ட ரைட்ஸ் வந்து கேட்கறதுக்காக வந்தாங்க. உடனே படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது பல சக்சஸும் போது எத்தனையோ லட்சங்களுக்கு போகும். ஆனா ப்ரொடியூசர் பாக்யராஜ் இப்பவே கேட்கறாங்க, இப்பவே கொடுத்துடலாம் பாக்யராஜ், இப்பவே கொடுத்துடலாம் பாக்யராஜ்னு பயந்துகிட்டு அவரு. ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 2 லட்சம் வருது, 3 லட்சம் வருதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு லாபம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பவே நான் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு 50% அவருக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா கதை எழுதுன்னு நான் தான், என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனா தயாரிப்பாளர் அவருக்கும் ஒரு 50% இருக்கணும், அவரும் மறுபடியும் படம் எடுக்கணும். படத்துல வருதோ இல்லையா அந்த 50% ரைட்ஸ் நம்ம வந்து அவருக்காக நமக்கு காசு கொடுத்து 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா அந்த படத்தையே எடுத்தோம். சோ அதனால அவர் அன்னையிலிருந்து எல்லா ப்ரொடியூசரோடையும் நான் 50% ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரிதான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எங்களுக்குள்ள ஒரு சண்டை, என்ன ரைட்ஸே நீ கேட்க கூடாது, அவங்களோட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் பரவாயில்ல, செல்வமணி சொன்ன மாதிரி சுமூத்தா பேசி எந்த பிரச்சனையுமே எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சால்வேஷன் இல்லாம இருக்காது, கண்டிப்பா வரும். இன்னைக்கு காலையில கூட பேரரசு பேசும்போது சொல்றாப்புல, சார் நீங்க வந்து என்ன அந்த கார்டு வாங்கினையோ எங்களை முதல்ல மதிச்சா தானே கார்டு வாங்குறதுக்கு, எங்களை வந்து சம்பளமே பேசுறதுக்கு வந்து விடமாட்டேன்னா எப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல நான் பேசிட்டு ஒரு லெட்டர் போட சொல்றேன் அப்படின்னாரு. சோ அது ஒரு பக்கம் நல்லபடியா நடக்கும். இப்ப நான் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா பேனாவை நம்பி கதையை நம்பி அதை ஒரு பொறுப்போட செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன முதலீடு கூட பெரிய, ஏன்னா எத்தனை கோடிகளை வந்து சம்பாதிச்சு கொடுக்குது. இன்னைக்கு அந்த பையன் ரங்கநாதன் கூட எடுத்தான் அந்த டிராகன்ங்கிற ஒரு படம், இன்னொருத்தர் டைரக்டர், இவங்க எல்லாம் என்ன படத்தை வந்து அந்த கதையை வந்து நம்பினாங்க, அதுதான். அதனால அதை நம்பணும் ஒழிய பிரம்மாண்டங்கள் அது இதுங்கிறதெல்லாம் வந்து எந்த காலத்துக்கும் சரியா வராது. அதனால சின்ன படங்கள் தான் பின்னால பெரிய படங்கள் ஆகுது. இந்த படம் மிகப்பெரிய படமா வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் நிறைய கப்பல்கள் அவர் சொந்தமா வாங்கி ஓட்டணும். அதுக்கு தங்கபாண்டி மாதிரி டைரக்டர்களும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் உதவியா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.